I've never been to school. எந்த டிகிரியுமே இல்லை, டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கு எதுவுமே இல்லை. இல்ல. வருஷத்தில் எத்தனை ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருப்பீங்க சோஃபார்? 600, 5 to 600. சாம் ஆல்ட்மனை பார்த்தா என்னென்ன கேள்விலாம் கேட்பேனோ அதெல்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவோடு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் 10 வயசுலேயே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி அந்த க்யூரியாசிட்டி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? Only way to get out of the poverty. கூகுளில் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணது how to create a login page. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பே வந்து எந்த வயசில் கிடச்சிச்சு? என்னுடைய ஃபஸ்ட்டு பே வந்து 16 years of age. First job was to sell SIM cards. இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு கோடர்ஸ்க்கோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கோ இல்லை அப்படின்றத நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன். கரெக்ட். இல்லை, அது வளரணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேறு, ப்ராடக்ட் இன்ஜினியரிங் வேறு. இதை எப்படி டிஸ்டிங்யூஷ் பண்ணுறேன்? ப்ராடக்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் தென் கோடிங். ப்ராடக்ட் இன்ஜினியரிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ மைண்ட் செட் ஷிஃப்ட் மாதிரி. மேபி ஏஐ வந்ததுனால எவ்ரி ஒன் கேன் பிகம் அ டெவலப்பர், பட் ஹூ இஸ் அ குட் டெவலப்பர்? அதிகமான லைன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தமா? கிடையாது. அதிகமாக கோட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், பட் அதிகமான வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினபிள். இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் மக்கள் கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு தேஜாவு மொமெண்ட் மாதிரி ஏதாவது பார்க்குறீங்களா? அப்பயும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் இதை பண்ணிட முடியும்னு சொல்கிறவங்க கூட அந்த லாஸ்ட் 10% ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த பையனை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா எனக்கு தெரியல. சரி, காலேஜ் ஃபஸ்ட் இயர்லையோ செகண்ட் இயர்லையோ இருக்கான். இன்றைக்கி அடுத்த 6 மாதத்தில் வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாது. 6 மாதத்தில் அவன் தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னா அவனை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்க சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற ஏஐ வந்து நீங்கள் ஒரு பேபியாக பார்க்குறீங்களா, இல்லை ஆல்ரெடி இது க்ரோனப்பாக பார்க்குறீங்க? பைத்தன் படித்தா வேலை கிடைக்குமா, ஜாவா படித்தா வேலை கிடைக்குமா? இது ஒரு விதத்தில் இது கான்ட்ரவர்சியலாக போகிறதுக்கான சான்ஸ். ஹாய் ஹமீத், தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு. நான் வந்து சாம் ஆல்ட்மனை பார்த்தா என்னென்ன கேள்விலாம் கேட்பேனோ அதெல்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவோடு வந்திருக்கேன். ஏன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஏன்னா யூ ஹவ் சீன் போத் தி வேர்ல்ட்ஸ். இன்டர்நெட் ஏர்லி டைமில் இருக்கிறப்பவே, அந்த ஏர்லி ஏஜஸில் நீங்கள் வந்து அப்போவே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அட் தி ஏஜ் ஆஃப் 10. சாம் ஆல்ட்மன் சேம் டைமில் வந்து அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஏஐலையுமே சாம் ஆல்ட்மன் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். இன்றைக்கி நீங்களும் அந்த ஏஐ வேர்ல்டும் பார்த்துருக்கீங்க. ஏஐயில் நீங்கள் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிட்வீன் பீரியடில் சாஃப்ட்வேர் கம்பெனி பில்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் இருந்து நான் உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கப்புறம் மக்கள் கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு தேஜாவு மொமெண்ட் மாதிரி ஏதாவது பார்க்குறீங்களா? அப்பயும் இந்த மாதிரி பண்ணாங்க, இன்றைக்கும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்ஸ் ஆக்னல், என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இட்ஸ் நீங்கள் சொல்லும்போதே லைக் லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் என் மைண்டுக்கு வருது. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். டெஃபினெட்லி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பேரலல்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி நம்ம early ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்நெட்டோட early ஸ்டேஜில் we were building a lot of ப்ரோட்டோடைப்ஸ், நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டலான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட்டோடைய early ஸ்டேஜில் வந்து யாஹூ, ஜியோ சிட்டிஸ்னு சில சைட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதே ஜியோ சிட்டிஸில் தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ எனி தாட்ஸ், ஈவன் எல்லாமே அந்த டைமில் வந்து இன்டர்நெட்டில் இட் வாஸ் நியூ இல்லையா? எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறது. இப்போது ஆர்டிகல்ஸ் எல்லாம்னா மேகசின்ஸில் தான் வரும். ஆமாம். ஸோ இஃப் சம்படி ஹேஸ் டு ரைட் சம்திங் அப்படின்னா தே ஹேவ் டு அப்ரோச் அ பப்ளிஷர். த பேரியர் வாஸ் டூ லாங், ரைட்? மேகசினுக்கு போகணும் அந்த மாதிரி. ஆனால் இன்டர்நெட் நிறைய விஷயத்தை ஆக்சசபிளாக மாற்றுச்சு. யார் வேணாலும் பிளாக் எழுதலாம், யார் வேணாலும் ஆர்டிக்கல் எழுதலாம், யார் வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம். அவங்களுடைய தாட்ஸை வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மில் பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த டைமில் ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்சசிபிலிட்டி உடைய பேரலல்ஸை நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் டெக் பீப்புளாலேயும் பண்ண முடியுது. ஓகே. நிறைய பேரியர்ஸாக இருந்த விஷயங்கள் இன்றைக்கி பிரேக் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் ஏ. அன்றைக்கி எப்படி நியூஸ் பேப்பர்கிட்ட அப்ரோச் பண்ணி தான் ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணணும்னு இருந்துச்சோ, இதுக்கு முன்னாடி ஒரு கோடர்ஸை அப்ரோச் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஏஐ யூஸ் பண்ணி அதை பில்ட் பண்ணிட முடியுது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி அது ஒரு பேரலாக நான் வந்து பார்க்குறேன். சூப்பர். பேரலாக பார்க்குறேன். ரெண்டாவது பேரலல்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம early ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்கில்லாக இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது அந்த டைமில் வந்து பில்டிங் வெப் பேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ பட்
ஆஃப்டர் அந்த அந்த ஸ்கில்ஃபுல்லான விஷயம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டெமோக்ரட்டைஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அதோடைய எவல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ப்ராம்ப்டிங் ஆர் ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ வி ஆர் சீயிங் இட் அஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் அப்ரோச். ஸோ அந்த விஷயங்கள் நிறைய நிறைய நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குது. நிறைய நியூ ஃபார்ம் ஆஃப் அப்ரோச்சஸ் நடக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இட்ஸ் எக்ஸைட்டிங். சூப்பர். நீங்க இது 2யும் கம்பைன் பண்ணி இப்படி நீங்க சொல்றப்பவே, எந்த அளவுக்கு டெப்த்தா நீங்க அதுல வந்து ஊறியிருக்கீங்க அப்படின்ற மாரி என்னால ஃபீல் பண்ண முடியுது. அ இது எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வந்து இப்போ நான் வந்து எரமெக்ஸ் லெவல்ல பிரைமரிலி வி ஆர் டீச்சிங் டெக் தான். நான் வந்து அந்த டெக் படிக்கணும், கோடிங் கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் வந்தது வந்து ஒரு 18 வயசுல, ஒரு 19 வயசுல. காலேஜ் போறப்ப படிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆனா, நீங்க 10 வயசுலயே இத பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி? அந்த கியூரியாசிட்டி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது படிக்கணும் அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி எப்படி வந்துச்சு? ஸோ இதுக்கு ஒரு 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 குட்டி பேக் ஸ்டோரி இருக்கு. ஐவ் நெவர் பீன் டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கே போனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூலுக்கே போனது கிடையாதுன்னா எந்த டிகிரியுமே உங்ககிட்ட இப்ப இல்ல அப்போ? இல்ல, எந்த டிகிரியுமே இல்ல. இல்ல, டிப்ளமோவோ, இன்ஜினியரிங்கு எதுவுமே இல்ல. இல்ல. ஓகே. ஸோ கம்ப்ளீட்லி நோ ஸ்கூல் சூப்பர். ம். பெர்சன். ஓகேங்களா? இது வந்து திஸ் வாஸ் ஒரு ஒரு கான்ஷியஸான ஒரு டிசிஷன் என்னோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. ஓகே. ஓகேங்களா? ஸோ ஸ்கூலுக்கு போலன்னா, ஸ்கூல் ட்ராப் அவுட் கூட கிடையாது. அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு ட்ராப் அவுட் ஆனது ஃபார் சம் சிச்சுவேஷன் ஐ குடன்ட் கன்டின்யூ மாதிரியும் கிடையாது. இது எதனால நீங்க ஸ்கூலுக்கு போல? பேரண்ட்ஸ் வந்து லைக் ஃபேமிலி பேக்ரவுண்டா? எனக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். ஏன் போகல? ஆக்சுவலி வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து இட் வாஸ் நார்மல் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் தான். ஸோ நாட் பிகாஸ் ஆஃப் பாவர்ட்டி கிடையாது. இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபாதர் வந்து ஹி வாஸ் அ கன்சல்டன்ட். ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் ஓவர்சீஸ் கம்பெனிஸ். ஆனாலும் அண்ட் ஹி வாஸ் ஆக்சுவலி அ எம்காம் கிராஜுவேட் அவரு. ஓகே. ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தாரு. ம். மேபி அதனால தான் அவரு இந்த அதனால டிசிஷன் எந்த எடுத்தாரு பயனும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்களா? அப்படிங்கிறதுனாலயா அப்படின்றது தெரியல. பிகாஸ் அவர் வந்து அதுக்கப்புறம் பிசினஸ்க்கு கன்சல்டிங்க்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ கூட இது கொஞ்சம் ஃபேஷன். பட் 2000 ஏர்லி 2019 இட் அந்த வாஸ் டைம்லலாம் 90s. ஓகே. டிகிரி ரொம்ப வேல்யூபிளா கன்சிடர் பண்ணியிருப்பாங்கல்ல? கரெக்ட். இன்ஃபேக்ட் அதுதான் வந்து ஒன்லி வே டு கெட் அவுட் ஆஃப் த பவர்ட்டி கரெக்ட். அந்த டைமில். இப்போது நம்ம நரேட்டிவே அந்த டைமில் எப்படி இருந்தது அப்படின்னா, படித்தா தான் முன்னேற முடியும், படித்து தான் ஆகணும், படிக்கிறதுங்கிறது ஒரு பேசிக் நெசசிட்டி, இதை தாண்டி தான் போய் ஆகணும், இதுதான் திஸ் இஸ் ஒன்லி டூல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா? பட் அந்த டைம்லேயே மை பேரண்ட்ஸ் டிசைடட் இவனை ஸ்கூலில் போட வேண்டாம். என்ன ஓகே. பார்த்தாங்கன்றது தெரியல. அந்த கான்வர்சேஷன் என்னோட ஃபாதரோட என்னால் பேச முடியல. அதுக்குள்ளே அவர் ஹி பாஸ்ட் அவே. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஸ்பார்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து ஒரு ரூமில் சும்மா இருந்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் பண்றதுக்கு என்னலாம் இருக்கு சுத்தி அப்படின்னு தேட ஆரம்பிப்பேன். கரெக்ட். ஸோ என்னோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த ரூம்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. ஓகே. அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சில மேகசின்ஸ், புக்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகே. திஸ் இஸ் ஹவ் த என்விரான்மெண்ட் வாஸ். அந்த கம்ப்யூட்டரில் கேம்ஸும் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 8, 9 இயர்ஸில் நான் கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணும்போது, லைக் எல்லா குழந்தையும் மாதிரி நானும் போய் கேம் விளையாட தான் ஆரம்பித்தேன். ஓகே. அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது எல்லாமே. ஸோ இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் டு கம்ப்யூட்டர். கேம்ஸ் என்ன அட்ராக்டிவாக இருக்குமோ அதுதான். ம். அதில் கேம்ஸ் விளையாடுறது, பெயிண்டிங் வரைகிறது, எம்எஸ் பெயிண்ட்னு இருக்கும்ல நம்ம ஆமா, ஆமா, விண்டோஸில், ஆமா. அது கரெக்ட். போயிட்டு அதில் ஏதாவது பெயிண்ட் வரைகிறது, இந்த மாதிரி. அது வந்து எனக்கு கம்ப்யூட்டரை வந்து ஃபெமிலியரைஸ் ஆக்குச்சு. ஓகே. அதை வந்து ஒரு மெஷின் மாதிரி பார்க்குறத விட்டுட்டு, அது ஒரு டூல் மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். ஜாலியா பண்ண ஆரம்பிச்சீங்க. ஒரு விளையாட்டு பொருளா. கரெக்ட். ஒரு டாய், ஒரு டூல் மாதிரி அது மாறிடுச்சு. ஏன்னா அது எல்லாருமே அந்த பில்டப் குடுப்பாங்கல்ல, இது வந்து ஒரு பெரிய மெஷின். இது வந்து நீ இத வச்சு தொட்டனா அது அது பண்ணலாம், இது உடைஞ்சிரும். பண்ணலாம். ஆ. இது தொட்டனா உடைஞ்சிரும். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் சைடுல எனக்கு அந்த மாரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. ஓகே. அந்த கியூரியாசிட்டியோட சேர்ந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சூப்பர். தேர் வில் பி லாட் ஆஃப் கரெக்ட். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நெறைய ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதில ஒன் குட் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் அ ஒரு HTML பேஜ் வந்து என்னால கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஓகே. ஸோ இட் ஸ்டார்ட்டட் வித் ஒன் மேகசின். ஸோ இந்த இடத்துல ஐ வாண்ட் டு கிரெடிட் திஸ் பெர்சன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டச் பாயிண்ட் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ம். காரணம் வந்து ஆண்டோ பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஓகே. வந்து இந்த சிஎஸ்சி அப்படின்னு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம சென்னையில நிறைய பார்த்துருப்பீங்க. எல்லோ கலர் போர்டு. எங்க ஊர்ல கூட, கீரனூர்ல கூட இருக்கு. எஸ். ஆ. அவர் தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷனை ஆக்சசபிளா மாத்தணும். வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல ஆக்சசபிளா மாத்தணும்னு அந்த டைம்ல 90ஸ்லயே யோசிச்ச ஒரு பெர்சன். ஸோ அதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அவர் எடுத்துட்டு இருந்தாரு. அதுல ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் இந்த தமிழ் கம்ப்யூட்டர்ங்கிற மேகசின் வந்து அவரு ஓகே. சூப்பர். பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாரு. ம். எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் மேகசின் வரும். அந்த மேகசின் வந்து எங்க அப்பா அவருடைய லேர்னிங்காக வாங்குவாரு. பட் இட் வில் பி லையிங் அரவுண்ட் ஒரு ம். டேபிள்ல இருக்கும். கம்ப்யூட்டர் பக்கத்துல இருக்கும்.
ஸோ அந்த மேகசின் அப்படியே சும்மா பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு ஆர்டிக்கிள் இருந்தது. ஒரு வெப் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற ஆர்டிக்கிள். அவரே நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுவார். கெஸ்ட் ரைட்டர்ஸையும் கூப்பிட்டு எழுத வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் இருந்தது. அண்ட் அந்த ஆர்டிக்கிள் பார்க்கும்போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஓகே, இதை நம்ம பண்ண முடியுமா கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அப்பாவும் புரோகிராமரா? இல்ல, அவர் கன்சல்டன்ட். ஹி வாஸ் ட்ரைங் டு லேர்ன் யூசிங் கம்ப்யூட்டர் பிகாஸ் கம்ப்யூட்டர் வாஸ் நியூ. ஓகே, ஓகே. அந்த டைமில் புது டிவைஸ் இல்லையா? அந்த டைம்ல அவருக்காக படிக்கணும்னு வச்சிருந்தது, நீங்க அவருக்காக. குட்டியா இருக்கும்போதே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கரெக்ட். ஓகே. ஸோ ஏன்னா வேற எதுவும் இல்லைல்ல. நம்ம ஸ்கூலும் போல. ஸோ ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் 4:00 வர வரைக்கும், அவங்க ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ல. ஏதாவது பண்ணும்ல அந்த டைமில், அந்த மாதிரி. சூப்பர். ஸோ வெளியில் போய் விளையாடுறது இது எல்லாமே இருந்தது. பட் அந்த டைம் வரைக்கும் ஒரு கேப்பும் இருந்தது. அந்த போர்டம், இந்த கியூரியாசிட்டி வித் போர்டம் வித் ஆப்ஷன் டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ ட்ரைட் திஸ். அந்த ஆர்டிக்கல் எடுத்து அதில் என்ன எழுதியிருந்ததோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணேன். தென் இட் வாஸ் லைக் த யூரேகா மூமெண்ட். சூப்பர். அங்கே தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த பேஜ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் Great. எழுதி சேவ் இது எந்த பண்ணி. வயசுல? திஸ் வாஸ் அபவுட் 9-10 இயர்ஸ். 9-10 இயர்ஸ். ஓகே. நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ 9-10 இயர்ஸ்லயே நீங்க கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த டைம்ல தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. ஜென்ரலா கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 21 வயசுக்கு அப்புறம் தான் வேலைக்கு போவாங்க. கரெக்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பே வந்து எந்த வயசுல கிடைச்சுச்சு? என்னுடைய ஃபர்ஸ்ட் பே வந்து 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜில். அப்போ வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி தான் ஏதாவது ஒரு ஜாப் கிராக் பண்ணீங்களா? இல்லை, இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ என்ன ஆச்சுன்னா, என்னுடைய கியூரியாசிட்டி இன் ப்ரோக்ராமிங் வந்து 10ல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஒரு 12, 13, 14 வரைக்கும் ஐ வாஸ் ஏபிள் டு பர்சூ. ஓகே. ஸோ நிறைய புக்ஸ் வாங்கி படித்தேன். பர்சூ அப்படின்னா இட் வாஸ் நாட் லைக் ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்ல எடுத்து இன்ட்ரெஸ்ட்டில் கத்துக்கிறீங்க. புக்ஸ் வாங்கி படித்து, ஸோ அந்த டைமில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ரோச் பண்ணவும் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய கோர்சஸ் வந்து இட் வாஸ் டிசைன்ட் ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா இட் வாஸ் 2000 டைம். ஸோ இந்த Y2K ப்ராப்ளம்னால நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து வேர் ரிக்வயர்ட். நிறைய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் வேர் ரிக்வயர்ட் இன் Y2K US. ப்ராப்ளம்னா என்ன? அந்த Y2K ஸோ ப்ராப்ளம்? இயர் 2K ப்ராப்ளம், ஐ மீன் இயர் 2000 ப்ராப்ளம். அதாவது நம்ம டேட்ஸில் சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் தான் மென்ஷன் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்ஸில். 98, 99, 90, 97, 91, 92, 90, 93 இந்த மாதிரி வந்தது. ஸோ அந்த டைமில் 2000ன்ற அந்த இயர் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா, அந்த 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 டைம் வரும்போது ஸோ அது 00ன்னு மாறிடும். ஓகே, ஓகே. அது வந்து ஸோ அதில் ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, அந்த 00ன்னு மாறும்போது வில் இட் பி ரெஃபர்ட் டு அஸ் 1900s இல்லை 2000 தெரியாது. இது எல்லா சிஸ்டம்லயே எல்லா global-ஆ சிஸ்டம்லையுமே break இட் வாஸ் அ ஆயிடுச்சு. ப்ராப்ளம். ஸோ அது யூனிக்ஸ் டைமுக்கு போயிடுச்சு. இல்லை இட் வில் கரப்ட் த என்டையர் டேட்டா பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே லாட் ஆஃப் மைக்ரேஷன்ஸ் வேர் ஹேப்பனிங். அந்த டைமில் டேட்டா மைக்ரேஷன், சிஸ்டம் சேஞ்சஸ் நிறைய நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போது தெர் வர் நீட் ஆஃப் லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே. ஸோ அப்போது எங்கள் அப்பா வந்து ஹி வாஸ் அ கன்சல்டன்ட் இல்லையா? ஸோ ஹி வாஸ் இன்ட்ராக்டிங் வித் யூஎஸ் கம்பெனிஸ் அண்ட் இதெல்லாம். ஸோ அப்போது சில இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, யூஎஸில் இப்போ சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, நாங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சில சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நீட் இருக்குது, டிமாண்ட் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஒட்டி கேட்டது சின்ன வயசில். ஓகே. அதெல்லாம் கேட்கும்போது இட் காட் இன்ஸ்பயர்ட் மீ. ஸோ அப்போது கம்ப்யூட்டர் வச்சு ஏதாவது நம்ம பண்ணலாம் போல இருக்குது, நமக்கும் நம்ம இதையும் ஒரு கெரியர் சாய்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டாய். நீங்கள் சொன்னீங்கல்ல, இது ஒரு டாயாக பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ஒரு டாய் மட்டும் இல்லை அப்படின்றத ஒரு 12, 13 வயசுல ரியலைஸ் 12, பண்றீங்க. 13 வயசில் ரியலைஸ் பண்ணிவிட்டு ஐ வாண்டட் டு டூ சம்திங் இன் தட். ஆனால் லைஃப் ஹேட் அதர் பிளான்ஸ். லைக் லைஃப் ஹேட் அதர் பிளான்ஸ் எப்படின்னா, என்னுடைய ஃபாதர் ஹி பாஸ்ட் அவே இன் 2006. ஓகே. ஹி வாஸ் நாட் வெல் ஃபார் 2 இயர்ஸ். என்னோட 14 இயர்ஸ் ஏஜ் இருக்கும்போது ஹி காட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக். ஸோ அதுலேருந்து ஹிஸ் ஹெல்த் காட் ரொம்ப வர்ஸ் ஆகிட்டே போச்சு. உங்க வீட்ல அந்த டைம்ல நீங்க ஒரு ஆள் தானா? ஐ ஹேட் பிரதர்ஸ், ஓகே. younger brothers, siblings. பட் we were the family. ஓகே. அப்பா, அம்மா, 3 brothers. ஸோ என்னாச்சு அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அந்த 2006 டைமில் when he passed away, everything went back to zero. ஓகே. So it is like no savings, nothing. இன்கம்க்கு வேற இன்கம்க்கு source இல்ல. சோர்ஸ் இல்லை, சேவிங்ஸ் இல்லை, ப்ராப்பர்ட்டி இல்லை, கைண்ட் ஆஃப் லைக் நாட் ஐடியல் ஃபினான்ஷியல் பிளானிங்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. பட் கம்ப்ளீட்லி நோ இன்சூரன்ஸ், நத்திங். ஸோ இது எல்லாமே ஜீரோ ஆனதுக்கப்புறம் தெர் வாஸ் சாய்ஸ் ஃபார் மீ டு சர்வைவ் த ஃபேமிலி. நான் தான் ஃபேமிலியை சர்வை பண்ண வைக்கணும், நான் தான் பிரெட் வின்னராக இருக்கணும் அப்படிங்கிற போது ஐ ஹேட் நோ சாய்ஸ் டு பிக் சம் ஜாப். ஓகே.
இதுதான் பண்ணணும், அதான் பண்ணணுங்கிற சாய்ஸ்லாம் இல்ல. ஏதாவது பண்ணி ஆகணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அந்த சூழல்ல அம் அங்கருந்து தான் மை ஜர்னி ஸ்டார்ட்டட். ஐ பிக்ட் அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன ஜாப் பண்ணீங்க ஆக்சுவலா? ஃபர்ஸ்ட் ஜாப் வாஸ் டூ செல் சிம் கார்ட்ஸ். ஓகே. செல் சிம் கார்ட்ஸ். என்னுடைய மெட்டர்னல் ஃபேமிலியோடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பேபி பெட்ஸ். தே மேனுஃபேக்சர் அண்ட் தே செல் பேபி பெட்ஸ். ஸோ அது விக்கணும். ஓகே. ஸோ கையில கிடைச்ச ஜாப் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஐ வாஸ் செல்லிங் சிம் கார்ட்ஸ் ஆன் ஒன் சைட். ஐ வாஸ் செல்லிங் பேபி பெட்ஸ். இது சைக்கிள்ல எவ்வளோ வந்து நாள் போகுது? ஏன்னா இந்த டைம்ல நீங்க வந்து அ நம்ம கம்ப்யூட்டர் படிச்சோமே, அ அது சம்மந்தமா நம்ம வேலை பார்க்கணுமே அப்படின்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரலையா? வந்தது. பட் அந்த டைம்ல எப்படின்னா, ஐ வாஸ் ஜஸ்ட் 16 இயர்ஸ் ஓல்ட். ஓகே. 1. 2வது நம்மகிட்ட இந்த ஸ்கூல், காலேஜ், டிகிரி எதுவுமே கிடையாது. நம்மள வந்து இந்த சிஸ்டம்க்குள்ள நமக்கு ஜாப் கிடைக்குமாங்கிறது எனக்கு வந்து கம்ப்ளீட்லி ஐ வாஸ் நோ க்ளூ. ஐ ஹேட் நோ டைரக்ஷன் க்ளூ. சொல்றதுக்கு உங்களுக்கு யாரும் இல்ல. டைரக்ஷன் சொல்றதுக்கும் பீப்பிள் இல்ல. ஆன் தி அதர் சைடு அது கிடைக்குமாங்கிற ஒரு கேள்விக்கு என்னுடைய ஆன்ஸரே என்னவா இருந்தது அப்படின்னா, இதுக்கான பாசிபிலிட்டியே இல்ல அப்படிங்கிற ஓகே. மாரி தான் இருந்தது. திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். பிகாஸ் ஐ வாஸ் நாட் பார்ட் ஆஃப் எனி சிஸ்டம். எந்த சிஸ்டம்க்குள்ளேயும் நான் இல்ல. ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூலிங் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்திருக்கணும். இல்ல ஒரு காலேஜ் டிகிரி அது இருந்திருக்கலாம். ரிக்ரெட் பண்ணீங்களா அப்போ? அது ரிக்ரெட் பண்ணேன்னு சொன்னத விட, அது வந்து ஒரு ஆப்ஷனா இல்ல. அப்படின்றது ஒரு ஒரு கவலையா இருந்துச்சு. அக்செப்டன்ஸ். ம். அப்படிதான் இருந்தது. ஓகே நம்ம என்ன பண்ண முடியுமோ அத பண்ணலாம். லெட்ஸ் சி. இப்போ இப்படிதான் இதுதான் வேணும் அப்படின்னா, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். அதுல ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படிங்கிற தோணல் தான் இருந்தது தவிர, ரிக்ரெட் மாதிரி எனக்கு தோணல. ஓகே. அ ஏன்னா, பிகாஸ் லைக் வெனெவர் ஐ டாக் டூ மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் பேசும்போது, கம்ப்யூட்டர்ல நான் செஞ்ச சில விஷயங்கள் அவங்கலாம் பண்ணவே இல்ல. ஸோ ஓகே. தட் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் எனக்கு வந்து அது ரிக்ரெட்டா மாறல. ரிக்ரெட்டாவோ ஒரு ஒரு பிளாக்கராவோ மாறல மைண்ட்ல. பட் இந்த சிஸ்டம்க்குள்ள இதெல்லாம் தேவைப்படுதுங்கிறது மட்டும் ஒரு சென்ஸ் இருந்தது. ஓகே. அது சொன்னாங்க. நெறைய பேர் சொன்னாங்க. டிகிரி இல்லாமலாம் உனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? நீங்க இங்க விட்டத அப்போ எப்போ தொட்டீங்க திரும்ப? அந்த அது வந்து கோடிங், HTML டெவலப்மெண்ட் இதெல்லாம் திரும்ப எப்போ தொடுறீங்க? தட் ஹேப்பன்ட் 19ல. ஓகே. என்னுடைய வென் ஐ வாஸ் 19 2009ல. ம். ஸோ ஐ ஸ்டார்ட்டட் மை ஓன் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் ஏஜென்சி. ஸோ அங்க தான் வந்து ஐ ஐ கேம் பேக் டூ கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் நீங்க சின்ன வயசுல அந்த படிச்ச விஷயங்கள வச்சு ஆரம்பிச்சீங்களா? ஏன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு இன் பிட்வீன்ல சாஃப்ட்வேர் கம்பெனில எதுவும் வொர்க் பண்ணீங்களா? ஹவ் இட் இன் பிட்வீன்ல ஸ்டார்ட்டட்? மல்டிபிள் ஜாப்ஸ். ஸோ இது வந்து எப்படி போச்சு அப்படின்னா என்னோட ஜர்னி வந்து ஸ்டார்டட் செல்லிங் சிம் கார்ட்ஸ் ம். இதெல்லாம் ஒரு ஒரு ரஃப் பேட்ச் ஒரு ஸ்மால் ஸ்டேஜ் ம். தான். ஒரு ஷார்ட்டர் ஸ்டேஜ் தான். ஒரு 4, 5 மந்த்ஸ்க்கு இந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் அம் ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் செலக்டட் ஒரு பிபிஓல என்ன வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஓகே. சிம் கார்ட்ஸ் நான் செல் பண்ணேன் இல்லையா? ஸோ அந்த சிம் கொஞ்சம் கார்ட் செல் பண்ண கம்ப்யூட்டரோட டச் எக்ஸ்பீரியன்ஸ். போகுது அங்கருந்து. கரெக்ட். ஸோ அங்க வந்து என்னன்னா, என்னுடைய வேலை ஐ ஹேவ் டூ ஆன்சர் கஸ்டமர் சப்போர்ட் கால்ஸ். ஓகே. இப்போ வோடஃபோன் நம்ம சொல்றோம்ல, அந்த ம். டைம்ல ஹட்ச் அப்படின்னு இருந்தது. ஸோ சேம் கம்பெனி ஓகே. பிஃபோர் த ரீபிராண்ட். ஸோ அந்த ஹட்ச்ல கஸ்டமர் சப்போர்ட்ல கால்ஸ் பேசுறதுக்கு ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் தேவைப்பட்டாங்க. என்னோட சிம் கார்ட் செல்லிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்கே வந்து ஓகே சரிப்பா நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தே வர் கைண்ட் எனஃப் நாட் டு ஆஸ்க் ஃபார் எனி டிகிரி இந்த மாதிரி எதுவும் எந்த ஓகே. ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் ம். இல்லாமல் சரிப்பா உனக்கு இது நீ பண்ணியிருக்கல்ல உனக்கு வந்து தெரியுதுல்ல யூ ட்ரை டூயிங் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்தாங்க. தென் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். அந்த பிபிஓலேருந்து தான் ஆரம்பிச்சது. சூப்பர். தென் அந்த இடத்துல வந்து இட் வாஸ் லைக் நான் வந்து லாங் டேர்மில் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் டவுன் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. வித்தின் ஓகே. 1 இயர் நான் ம். ஜாயின் பண்ண 1 இயரில். தென் ஐ மேட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. த்ரூ தேர் ஹெல்ப் ஐ காட் பிளேஸ்ட் இன் another கம்பெனி கால்ட் சுலேகா.com. ஓகே. சுலேகா.comலையும் தே வர் கைண்ட் எனஃப் டு கைண்ட் ஆஃப் ஓகே எனக்கு அங்கே வந்து எக்ஸல் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுனால கொஞ்சம் த ஜாப் வாஸ் ஈஸியர் அண்ட் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ டு பெர்ஃபார்ம். அங்கருந்து தான் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. கரெக்ட். நான் சுலேகாலேருந்து வெளியில் ம். வரும்போது தான் ஐ மீன் நான் சுலேகா ஜாயின் பண்ணது அரௌண்ட் 2007ல். ஸோ 2009ல் we decided to come out, start a சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி நீங்க சொல்றப்ப, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளையன்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அது மறக்காதுல்ல. ஸோ அத பத்தி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் கிளையண்ட் வந்து ஸோ வி ஸ்டார்டட் பிளானிங். ஓகே இது பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட. இப்போ எனக்கு வந்து சுலேகால ரெஃபர் பண்ணார் இல்லையா? தி சேம் ம். பெர்சன் ஹி கேம் டு மீ இன் 2000 அண்ட் செட் நம்ம இங்கேருந்து ஏதாவது போயிட்டு அது நம்மள ஓனாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது வி வர் ட்ரைங் டு சி வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்
அப்படின்னு. இப்போது எனக்கு வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அங்கேருந்து தான் வந்துட்டு, ஓகே நம்ம வந்து சாஃப்ட்வேரில் ஏதாவது ட்ரை பண்ணலாம். இத வந்து நம்ம ஜாபா மாத்தலாம். நெறைய பேருக்கு தேவைப்படுது. அண்ட் Sulekha.com வாஸ் அன் இன்டர்நெட் கம்பெனி. ம். அவங்களுடைய ஒரு ஹோல் பிசினஸ் மாடலே இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இவ்வளோ பெரிய கம்பெனியா இது மாற முடியுதுன்னா, ஒரு சின்ன கம்பெனியாவும் இது இருக்க முடியும். பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காய்ஸ், எரமெக்ஸ் கிளவரில் ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ்நாட்டிலேயே இதை நம்ம தான் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் ஃபுல் ஸ்டாக் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட், காலேஜில் நம்ம படிக்கிற ஒரு விஷயத்துக்கும் இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் எரமெக்ஸ் கிளவர் லாஸ்ட் 4 இயர்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த டைம் இண்டஸ்ட்ரியையே கூட்டிகிட்டு வந்து ஸ்டார்ட் அப் இன்குபேட்டட் கரிக்குலம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அட்வான்ஸ் ஃபுல் ஸ்டாக் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களை 6 months ட்ரெயின் பண்ணுவோம். இந்த 6 months பீரியடில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 months யூ வில் பி லேர்னிங் தி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் லாஸ்ட் 3 months நீங்கள் ஃபண்டமெண்டலை தாண்டி அடுத்து இருக்கிற அட்வான்ஸ் விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அதுவும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பயனியராக இருக்கிற இண்டஸ்ட்ரி மென்டர்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் அட் எவ்ரி பாயிண்ட் நீங்கள் ஏஐயை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி ஏஐ யூஸ் பண்ணி இன்றைக்கி ஜென்ரேஷனில் ஃபாஸ்ட்டாக கோட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, வெறும் கோட் மட்டும் இல்லாமல் எப்படி திங்க் பண்ணி ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறது அப்படின்றது இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு 2 எலெக்டிவ் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த எலெக்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 months டெடிகேட்டடாக நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்காக ட்ரெயின் ஆவீங்க. இல்லை நான் ஒரு சாஸ் ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், நானே சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ப்ராடக்ட் கம்பெனி உருவாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான எலெக்டிவ் இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்களே சொந்தமாக ப்ராடக்ட்டும் உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு நாங்கள் வெறும் 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்களோட டீம் உங்களோட ஒரு இன்டர்வியூ கால் போவாங்க. அண்ட் தென் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இன் டு தி ப்ரோக்ராம். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. நான் ப்ரொப்போஸ் பண்ணேன், நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா நாங்கள் வந்து ஒரு ஆட் போட்டு ஒரு கிளையண்ட் கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதில் லீட் ஒன்று வந்தது. அதில் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணோம். த ஃபர்ஸ்ட் லீட் வாஸ் டு டெவலப் அ சிஆர்எம். சிஆர்எம்னா என்ன? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். நம்ம இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ஒரு கஸ்டம் சிஆர்எம். ஒரு கஸ்டமரோட ஒரு கஸ்டமருடைய டேட்டாவை ஸ்டோர் track பண்ணி பண்றது. வச்சுட்டு ட்ராக் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதில் தே வாண்டட் டு பில்ட் அ கஸ்டம் சிஆர்எம். ஒரு அவங்களுடைய ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஆர்எம் பண்ணணும். ஆல்ரெடி ஆன்லைனில் கொஞ்சம் இருக்குது, பட் அதெல்லாம் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். எங்கள் ரிக்குவயர்மெண்ட்க்கு வந்து அது சரியாக வரலை. ஸோ கஸ்டமைஸ்டாக ஒன்று பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போனோம், அங்கே பேசினோம். அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து இவாலுவேட் பண்ணி அந்த ஒரு ப்ரப்போசல் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்து வி வேர் ஒர்க்கிங் வித் தெம். அப்போது அவங்க வந்து ஓகே இதுதான் ப்ரொபோசல், இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ வி கேவ் லைக் 60 days. 60 daysல நீங்கள் கேட்குற ரிக்குவயர்மெண்ட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போது த டீல் வாஸ் ஃபார் அபவுட் 30K odds. தென் அப்போது அந்த கஸ்டமர் வந்து ஹி வாஸ் ரிலக்டன்ட். ஏன்னா ஒரு 2 கம்பெனிக்கு அவர் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருந்துருக்காரு. ஓகே. கொடுத்து பண்ண முடியல. அந்த Okay. கம்பெனி டெலிவர் பண்ணலை. ஓகேவா? ஓகே. அவங்க டெலிவர் பண்ணது இவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இது ஆனதுக்கப்புறம் வாஸ் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருந்தார். திரும்ப நீங்கள் யார்கிட்ட இப்போ தான் ஸ்டார்ட் கொடுக்குறதுன்ற பண்ணுறீங்க, doubt. இதுதான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ், நீங்கள் பண்ண முடியுமா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே இருந்தார். ஸோ அப்போ கான்ஃபிடென்ட்டாக நானும் என்னோட பார்ட்னரும் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 கம்பெனி ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டீங்க. திஸ் இஸ் 3rd attempt ஃபார் யூ. பட் எங்களுக்கு வந்து திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அப்போ நாங்கள் எந்த விதத்தில் எந்த கேரோட இதை பண்ணுவோம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இஸ் வேர் சொன்னோம். அவர் அதில் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிட்டாரு. அதில் ஓகேப்பா நான் உனக்கு ரைட் அ செக், லெட் சி, ஒரு Okay, பெட் try மாதிரி பண்ணி எடுத்துட்டு பார்த்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இட் வாஸ் சூப்பர் ஹாப்பி மூமெண்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பே செக் அப்புறம் ஃபர்ஸ்ட் செக் தட் வி ஹவ் காட் ஃபார் அவர் ஓன் செல்ஃப். எஸ்பெஷலி இன் கம்ப்யூட்டர்ஸ். இது நான் சின்ன வயசில் Dream come படித்தது true. ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. இதை வச்சு ஒரு ஏர்னிங் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி எல்லாத்தையும் அது அன்லாக் பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் ஷேட்டர் பண்ணிடுச்சு. ஒரு மைண்டில் இருந்த பிளாக்கேஜ் எல்லாத்தையும் ஷேட்டர் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு வைப்.
அந்த வைப் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வீட்ல வந்து கூகுள்ல ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணது ஹவ் டு கிரியேட் அ லாகின் பேஜ். செக் வாங்கிட்டு. செக் வாங்கிட்டு. ஓகே. ஏன்னா அ லாங் டைமுக்கு அப்புறம் அது டச் விட்டு போயிருந்து கரெக்ட். ஈவன் தோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா லைக் பர்சனலா ப்ராக்டிஸ் ம். பண்ணிட்டு இருந்தாலும் கூட, ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து அப்பவுமே ஒரு ஒரு ஸ்மைல் டவுட் இருந்தாலும் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோடயே உட்காந்து இப்போ செக் வாங்கியாச்சு, ப்ரொபோசல் குடுத்தாச்சு, டைம்லைன் குடுத்தாச்சு, டேட்ஸ் குடுத்தாச்சு, இத பண்ணி ஆகணும் அப்படின்னு ம். சொல்லிட்டு. பட் தேங்க்ஃபுல்லி இட் வென்ட் ரியலி வெல். ஸோ 60 டேஸ் நம்ம கோட் பண்ணியிருந்தது, அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தது 45 டேஸ்லயே டெலிவர் பண்ணிட்டோம். சூப்பர். அண்ட் த கிளையண்ட் ஸ்டார்ட்டட் யூசிங் இட். அவருடைய அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து 2 ப்ராடக்ட் அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. பட் அவங்களால யூஸ் பண்ண முடியல அது. இட் வாஸ் நாட் ஈஸி டு யூஸ் அண்ட் ஆல் தட். ஆனா நாங்க குடுத்தது வந்து யூஸ் அவரு பண்ண முடியுது. ஒரு ம். வாரத்திலேயே அவர் வந்து டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ண வச்சு, ப்ராப்பர் ஃபீட்பேக்கும் குடுத்துட்டு, 2வது ஃபேஸும் நீங்க தான் பண்ண போறீங்கன்றத கூப்ட்டு அவரே குடுத்துட்டாரு. செம்ம. யூ ப்ரூவ்ட் அஸ் ம். யூ ப்ரூவ்ட் யுவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குடுத்துட்டாரு. சூப்பர் ஹாப்பி. ஸோ அதுலேருந்து வி ஸ்டார்ட்டட் ஃபுல் டைம் ஃபோக்கஸிங் ஆன் த பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாவே. பட் லைக் பிஸ்னஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லையா? ஸோ அந்த சர்வீஸ்ல. மாதிரி ம். சர்வீஸில் இட் வென்ட் இன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜேர்னி. அங்கேருந்து சர்வீஸ் கம்பெனி வந்து ஒரு எத்தனை இயர்ஸா ரன் பண்ணீங்க? 10 இயர்ஸ் ரன் 10 பண்ணோம். இயர்ஸா சர்வீஸ் கம்பெனி ரன் கரெக்ட். பண்ணீங்க. அங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனிக்குள்ள ப்ராடக்ட்குள்ள பில்ட் பண்ண போறீங்க. கரெக்ட்டா? ஆ எப்படி அந்த ஒரு தாட் வந்துச்சு? இந்த சர்வீஸ் கம்பெனிக்கும் ப்ராடக்ட் பேஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி தாட் வந்தது அப்படின்னா, இட் வாஸ் ஒன் ஆஃப் த சர்வீஸ் ப்ராஜெக்ட் எங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ 2013-14 டைமில் வி ஸ்டார்டட் அப்ரோச்சிங் ஓவர்சீஸ் கம்பெனிஸ், வெஸ்டர்ன் கம்பெனிஸ். ஸோ அதில் வி ஹேட் ஒன் யூஎஸ் கம்பெனி ஒர்க்கிங் வித் அஸ். ஸோ அவங்களுடைய அந்த ஃபவுண்டருடைய தாட் ப்ராசஸில் ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அந்த ஐடியாவை தான் நாங்கள் 2018 வி ஸ்டார்டட் டெவலப்பிங். எண்ட் ஆஃப் 2018 வி ஸ்டார்டட் டெவலப்பிங். அதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் ஐடியாவிலையும் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த கோஃபவுண்டரோட நான் ஒர்க் பண்ண செகண்ட் ப்ராடக்ட் தான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிஃபோர் தட் வி ஒர்க்ட் இன் அ ப்ராடக்ட் கால் கைனடிக்ஸ். ஓகே. ஸோ தட் வாஸ் ஃபார் ஹெச்ஆர்ஸ். ம். ஏடிஎஸ் மாதிரி பண்ணோம் அந்த டைமில். 2015 அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் பண்ணியிருந்தோம். தட் டிடன்ட் கோ வெல். பட் 18 சக்ஸஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் புட்டிங் அப்படின்ற பேரில் ஆரம்பித்தோம். ஸோ இட் வாஸ் ஃபார் பிஓசி மேனேஜ்மெண்ட். ஓகே. என்டர்பிரைஸ் லெவல் சேல்ஸ் டீம்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்டை இன்னொரு கம்பெனிக்கு வந்து ப்ரோட்டோடைப்பாக ஒரு பிஓசியாக ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டாக கொடுத்து ட்ரையல் மாதிரி ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் சைக்கிள் இந்த வந்து எண்ட் ஆகும். பிஓசி, புரோட்டோடைப், என்டர்பிரைஸ் இதெல்லாம் கட் பண்ணிட்டு சிம்பிளா என்ன ப்ராடக்ட் அது? அது அப்படின்னா வந்து ஓகே இந்த இந்த ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு 2000, 3000 பேர் ஒர்க் பண்ற கம்பெனில கரெக்ட். அந்த சேல்ஸ் ப்ராசஸ ஈஸி ஆக்குறதுக்கான ஒரு சேல்ஸ் ப்ராசஸை ப்ராப்பராக ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போறதுக்கான ஒரு கரெக்ட். ப்ராடக்ட். கரெக்ட். கிரேட். So இந்த அந்த ப்ராடக்ட் எவ்வளோ லாங்? இது வந்து 2018-19 ஆரம்பித்தோம். 19 அஃபிஷியலி வி லான்ச்ட். அதுலேருந்து கஸ்டமர்ஸ் ஃப்ரம் தேர் ஜேர்னி டு 2025 வி க்ளோஸ்ட் இட் டவுன். ஓகே. ஸோ அன்டில் தென் இட் வாஸ் த ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னியில் லாட் ஆஃப் கிரேட் திங்ஸ் ஹேப்பன்ட். ஸோ நாங்கள் வந்து வி காட் ரெக்கக்னைஸ்ட் பை கார்ட்னர் ஆஸ் அ கூல் வெண்டர் சூப்பர். 2020. ஸோ தட் வாஸ் தர் இனிஷியல் கூல் வெண்டர் ப்ரோக்ராமில் 2020 we got recognized, selected as a winner, CRM category. Then we went into working with நிறைய லைக் இன்டர்நேஷ்னல் லெவல் சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. கிரேட். இத்தனை வருஷத்தில் எத்தனை ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருப்பீங்க சோஃபார்? சர்வீஸ்க்காக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கும். சோஃபார் எத்தனை பில்ட் பண்ணியிருப்பீங்க? உங்களோட மைண்டுக்கு வர நம்பர்? 500-600, close 600. to 600, 500 to 600. அதில் கிரேட் சூப்பர். ஸோ ஐ திங்க் அடுத்தடுத்த கேள்வியெல்லாம் நான் கேட்குறதுக்கு சரியான ஆள் நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கம் டு திஸ் ஏஐ பார்ட். அந்த இன்டர்நெட் டைம்லேருந்து நீங்கள் எப்படி எவால்வ் ஆனீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்றத சொன்னீங்க. அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. இன்றைக்கி வந்து அந்த சேம் லெவல் ஆஃப் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஏஐ இருக்கிறதுனால எனிஒன் கேன் ஆக்சுவலி பில்ட். இப்போ நான் நீங்கள் சொன்ன சேம் சிஆர்எம் மேபி நீங்கள் வந்து 35 டேஸ் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. 45 டேஸ் எடுத்துச்சுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி அந்த சேம் சிஆர்எம் பில்ட் பண்ணணும்னா என்னால் நெக்ஸ்ட்டு ஐ திங்க் 2 to 3 ஹவர்ஸில் பில்ட் பண்ணிட முடியும். I mean, at least a week.
வீக் பண்ணிட மேக்ஸிமம் முடியும். வர்ஸ்ட் கேஸ் சினரியோ வீக். ப்ராப்பராக பில்ட் பண்ணால் 1 வீக்கில் பண்ணிட முடியும். அப்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான டிமாண்ட் இல்லையா? என்ன ஆகுது ரைட் நவ் இண்டஸ்ட்ரியில்? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று டச் பண்ணோம் இல்லையா, லைக் அக்சசிபிலிட்டி. கரெக்ட். ரைட். இப்போது எல்லாராலையும் எழுத முடியும் அப்படிங்கிற போது ரைட்டர்ஸோட டிமாண்ட் இல்லாமல் போயிடுச்சா? இல்லை. 2வது நம்ம இந்த ஃபோட்டோகிராஃப் அனாலஜி சொல்லுவாங்க இல்லையா, எல்லார் கையிலயும் இப்போ நம்ம வந்து கேமரா கேமரா வச்சுருக்கோம். இருக்குது. ரைட். டிஜிட்டல் கேமராஸோட எவல்யூஷனையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிம் ரீல் போட்டு கேமரா எடுத்து அது வந்து ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு தான் நம்ம கைக்கே வரும் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் ஆமாம். கேமரா இருந்தது. அந்த கேமராவுமே ரொம்ப லிமிட்டட் ஆக்சஸோட தான் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு பேசிஸில் தான் இருந்தது. ஹேண்ட் ஹெல்ட் கேமராஸே. பட் இப்போ வந்து நம்ம இந்த ஃபோன் வி ஹேவ் பவர்ஃபுல் கேமராஸ். கரெக்ட். இல்லையா? ஈவன் ஒரு மூவி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த கேமரா வச்சு. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் பண்ண ஃபிலிம்னு முடியும். சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபர்ஸோடைய வேல்யூவோ, டிமாண்டோ கம்மி ஆயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோமா? இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஆமாம். இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ சீ இட். இப்போ நான் இப்படி தான் இதை பார்க்குறேன். இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்சசிபிலிட்டி போனதுனால டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். ஓகே. பட் இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபி வந்து முன்னாடி இருந்ததோட இன்றைக்கி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் இருக்காங்க. பட் வந்து அதில் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு ஃபோன் இருந்தால் நானே ஃபோட்டோகிராஃபர்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். கரெக்ட். பட் அந்த பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபரை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி சேம் எடுத்துக்கலாம். இப்போது மேபி ஏஐ வந்ததுனால எவ்ரிஒன் கேன் பிகம் அ டெவலப்பர். பட் ஹூ இஸ் அ குட் டெவலப்பர்? ப்ரொஃபஷனல் டெவலப்பர் ப்ராபப்ளி. ஹூ இஸ் அ ப்ரொஃபஷனல் டெவலப்பர்? ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இட் வில் பி நியூ எப்படி சொல்கிறது, எக்ஸிஸ்டிங் கிரேட் ஆஃப் பீப்புள் ஹூ யாருக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கோ, ஃபண்டமெண்டலி யாரால் பில்ட் பண்ண முடியுமோ அந்த எக்ஸ்பர்டீஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோடு இருக்கிறவங்களுடைய பார்ட் வந்து தே வில் பிகம் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே. ஃபண்டமெண்டல்லேருந்து ஓகே. அகெயின் இப்போது கேமரா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து லைட்டிங்னா என்ன இப்படின்னு எல்லாமே தெரிஞ்சவங்க, அதே மாதிரி கோடிங்கில் ஸ்டார்டிங் ஃபண்டமெண்டல்லேருந்து எல்லாமே தெரிஞ்சவங்க, சிஸ்டம் டிசைன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சவங்க ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸாக இருப்பாங்க. ஓகே. அப்போது அகெயின் இப்போது நான் இப்படி எடுக்கிறேன். ஏஐ வந்ததுனால என்ன ஆகுது, ஃபுல் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து ரொம்ப வேகமாக வேலை முடியுது. யூஎஸ் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆப்வியஸாக பெர் ஆர் பேசிஸில் தான் சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. பெர் ஆருக்கு வந்து நான் இவ்வளோ தான் வந்து பில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த பெர் ஆரில் நிறைய வேலைகள் முடிக்க முடியுது. அப்போது ஒரு ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு 1 lakh தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இன்றைக்கி அதே ப்ராடக்ட் மேபி ஒரு 20,000 30,000 பண்ண முடியணும். டைம் சேவ் ஆகுது. இப்போ நம்ம டைமை மட்டும் வச்சு மெஷர் பண்ணோன்னா நீங்கள் சொல்கிற கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஓகேவா? பட் நம்ம இன் ஜென்ரல் டைமை மட்டும் வச்சு மெஷர் பண்ண மாட்டோம். ஓகே. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டைம் அப்படிங்கிற ஒரு வச்சு நம்ம ப்ரொடக்டிவிட்டியை மெஷர் பண்ண ஆரம்பித்ததே இண்டஸ்ட்ரியல் ஏஜில் தான். இல்லையா? ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்கக்கிட்டேருந்து இவ்வளோ அவுட்புட் வரும் அப்படிங்கிற பேசிஸில் தான் நம்ம டைமை வச்சு மெஷர் பண்ண ஆரம்பிக்கும். பிகாஸ் டைம் வாஸ் தி இன்புட். டைம் தான் நம்மக்கிட்ட இருக்கிற இன்புட். அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா வில் கெட் த ப்ராடக்ட் பேக் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் இருந்தது. அந்த ஒரு பார்ட் தான் இப்போ சாஃப்ட்வேர்லேயும் நம்ம கொண்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி. அதனால தான் அந்த டைம் அண்ட் மெட்டீரியல் பில்லிங் எல்லாமே. கரெக்ட். நானும் சர்வீஸ் ஏஜென்சியில் பண்ணிட்டு இருந்தது தான். எல்லாருமே அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இருந்தோம். பிகாஸ் இட் வாஸ் அ பாரோட் மெஷர்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் ஏஜ்லேருந்து நம்ம பாரோ பண்ணி ஓகே சாஃப்ட்வேருக்கும் இதுவே அப்ளை பண்ணலாம். பிகாஸ் தெர் வாஸ் நோ அதர் வே டு மெஷர். நம்ம இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. லைன் ஆஃப் கோட் வச்செல்லாம் மெஷர் பண்ணுவாங்க எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டின்னு. இல்லையா? கரெக்ட். தேங்க்ஃபுல்லி இப்போ நம்ம அப்படி பண்ணுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ இல்லை. பட் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கரெக்ட். அதிகமான லைன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தமா? கிடையாது. அதிகமாக கோட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதிகமான வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினபிள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டைமை மெஷர் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிகாஸ் வில் பி மெஷரிங் பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த சாஃப்ட்வேர். ஏஐ இப்போ வந்ததுனால கோடிங் வந்து எல்லாமே அக்சசிபிள் ஆனதுனால கரெக்ட். டைமை தாண்டி வேறு நிறைய விஷயங்களை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு ரெக்குயர்மெண்ட்டோட வரேன்னு வைங்களேன். இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்போது நான் வந்து இதை வந்து நீங்கள் சீக்கிரமே முடிச்சு கொடுத்துடலாம்ல இவ்வளோ கம்மியான விலைக்கு அப்படின்னு தானே இப்போது
ரெகுலரா எல்லாருமே பிச்சினே பண்ணுவாங்க. எம்என்சிஸ் மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட. கரெக்ட். அப்போ எம்என்சிஸோட ஓவரால் ரெவென்யூ வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி ட்ராப் அகைன் ஆனா, அகைன் நீங்க ஜாப்க்கு இல்லாம போறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல? அகைன் அதான் இந்த மெஷர்மெண்ட் தான் அதோடைய ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் வந்து டைமை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிஸில் இருக்கிறது தான். ஸோ இப்போ டைமை தாண்டி நம்ம மெஷர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து யூ டூயிங் சம் வைப் கோடிங் ம். அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து யூ யூசிங் சம் ஏஐ டூல் அண்ட் வைப் கோடிங் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம அந்த சிஆர்எம் ஆரம்பித்தோம் அப்படின்னா, மேபி இன் அ டே வி கேன் கெட் டு ஒன் லெவல் ஆஃப் அவுட்புட். ஆமா. ஒரு நாளைக்குள்ள அந்த ஒரு மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் ஒரு 60-70% ஆஃப் த போர்ஷன் நம்ம கவர் பண்ணிடுவோம். தென் அடுத்த நாள் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ண இறங்கணும்னா இன்னொரு 10% நம்ம போயிடுவோம். ஸோ 80-90%க்கு ரீச் ஆகிடுவோம். பட் அந்த லாஸ்ட் 10% இருக்குல்ல, நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ஒரு 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 ஜோக்காக வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 90% முடிச்சாச்சு, செகண்ட் 90%க்கு தான் டைம் எடுக்கும் அப்படின்னு. அந்த லாஸ்ட் 10% வந்து இந்த ஃபர்ஸ்ட் 90% எவ்வளோ எடுத்ததோ அதை விட அதிகமான டைம் எடுக்கும். ஓகே. இப்போ தட் இஸ் வேர் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் தேவைப்படுறாங்க. இப்போ ஓகே. வந்து நெறைய பேர் இத பண்ணிட முடியும்னு சொல்றவங்க கூட, அந்த லாஸ்ட் 10%ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ டைம வச்சு மெஷர் பண்ணோம்னா, அந்த லாஸ்ட் 10%க்கு டைம் நெறைய எடுக்குது. அப்படியும் நம்ம மெஷர் பண்ணலாம். பட் ஐ திங்க் ஓவரால் வேல்யூ வச்சு மெஷர் பண்றது, இம்பாக்ட் வச்சு மெஷர் பண்றது, அவுட்கம்ம வச்சு மெஷர் பண்றது இஸ் அ பெட்டர் பார்ட். பட் அத நெறைய இடத்துல குவான்டிஃபை பண்ண முடியலங்கிறதுனால தான் குவான்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம ஒரு கணக்கா எடுக்க முடியல. ம். அதனால தான் நம்ம வந்து இன்னும் வி ஆர் டிபெண்டிங் ஆன் டைம் பேஸ்ட் மெஷர்மென்ட். பட் இப்போ நீங்க சொன்ன மாரி ஏஐல இந்த லாஸ்ட் மைலுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்றோம். டூல்ஸ் யூஸ் பண்றோம் எல்லாமே. ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெட்யூஸ் ஆயிருக்கு. பட் நாட் மோர் தென் 50% இப்போ வரைக்கும். காட் இட். இப்போ 2 மந்த்ஸ்ல முடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளால 1 மந்த்ல முடிக்க முடியும். ஓகே. பட் நாட் லைக் அன்ஐடியலிஸ்டிக்கா வந்து ஒரு நாள்ல முடிக்கலாம், ஒரு வாரத்துல முடிக்கலாங்கிறது பாசிபிள் இல்ல. ஏஐ வந்ததுக்கப்புறம் டைம் சேவ் ஆகுது. ரொம்ப வேகமா நம்மளால எல்லா அவுட்புட்டையும் டெலிவர் பண்ண முடியுது. அப்போ ஏதாவது ஒரு டைரக்ஷன் இருக்கா? எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க இன்னைக்கு ஏஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது? ஓகே. ஃபைன். இந்த இந்த பார்ட்ல நீங்க இத எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு வந்து ஐ ஹேவ் சம் ஐடியா. பட் எனக்கு அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி அத ஃபீல் பண்றீங்கன்றத ஐ வாண்ட் டூ. நீங்க ஆல்ரெடி இதுதான் என்னோட மைண்ட்ல இருந்த விஷயம். நம்ம ஒரு 10 ஹார்ஸ் பண்ற வொர்க்க 1 ஹார்லயே ஈஸியா பண்ணிற முடியுது. எல்லாராலயும் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியறதுனால, தேர் இஸ் ஸ்பேஸ் டூ டூ மோர் திங்ஸ். ம். இன்னும் நெறைய டைம் இருக்கு. ஸோ, இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லயுமே ஒரு மீடியாக்கர் ப்ராடக்ட்ஸ்லாம் போயிட்டு, ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்றதுக்கான அந்த டைம் இருக்கும். ஸோ, ஓ இன்னொன்னு எல்லாராலயுமே பண்ண முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏஐ இருக்கிறதுனால, அ பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி வரைக்கும் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணி அவங்களுக்கான ப்ராடக்ட் வந்து அவங்களே பில்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். இப்படி சிச்சுவேஷன் வர்றதுனால, ஆ மேபி அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கான சேலரியோ, பேவோ எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. ஃபைன். ஸோ நீங்க சொல்றத என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் நான் வந்து ஐ வில் கம் பேக் டூ இந்த ஃபோட்டோகிராஃபர் அனாலஜிக்கே வந்துரும். ஓகே. இப்போ நீங்க சொல்ற பேசிஸ்ல அக்சஸிபிலிட்டி நம்ம குடுத்துருக்கோம் ஏஐ ஆமா. வச்சு. அதனால எல்லாராலயும் சாஃப்ட்வேர டெவலப் பண்ணிக்க முடியும் கரெக்ட்டு. இன்னைக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஸ் அ ஹோல் ஒரு ஒரு கமர்ஷியல் சிஸ்டம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கமர்ஷியலைஸா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு பேசிக் டூல் தேவைப்படுது கரெக்ட். இன்னைக்கு. இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் ஒரு ஆன்லைன் ரிசர்ச் ஒரு ஒரு பாட்காஸ்ட்ல நான் கேட்டேன். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால இருக்கிற ஸ்மால் மீடியம் பிசினஸஸ், எஸ்எம்பிஸ் இந்த மாதிரியான பிசினஸஸ் ஆர் எஸ்எம்இஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அவங்க ஒன்லி ஆஃப்டர் சர்டெயின் ரெவென்யூ ஒரு 100 க்ரோர்ஸ் பெர் இயர், 50 க்ரோர் பிளஸ் இந்த நம்பருக்கு அப்புறம் தான் இந்த ரெவென்யூ நம்பர் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் பத்தியே சீரியஸா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. அதுவரைக்கும் எல்லாமே மேனுவலாவே பண்ணிடுறாங்க. மேனுவலா சாஃப்ட்வேரே பண்றாங்க. இல்லாம. ஆர் எக்ஸெல் ஷீட்ல மெயின்டெயின் பண்றது. ஸ்க்ரேப்பி அவங்களுக்கு வேல என்ன தான். ஆக்சஸிபிளா இருக்கோ அத மட்டும் என்ன வச்சு பண்றாங்க. ஆக்சஸிபிளா இருக்கோ அத வச்சு பண்றாங்க. நீங்க யூ ஹவ் பியூட்டிஃபுல்லி புட் த பாயிண்ட். ஆக்சஸிபிளா இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் இன்டர்னலாவே அவங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களே சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணலாமான்னு சாஃப்ட்வேர பார்ப்பாங்க. பில்ட் பண்ணலாமான்னு ம். பார்ப்பாங்க. சிஸ்டம பில்ட் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. எக்ஸெல வச்சு ஏதாவது ஆட்டோமேஷன் பண்ண ம். முடியுதான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும்.
ஓகேங்களா? பட் இப்போ நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபரோட அனாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாராலயும் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஆனா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸால ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். கரெக்ட். கரெக்ட்டா? ஸோ, அதுக்கு அவங்க கிட்ட இருக்கிறது எல்லார்கிட்டயும் இல்லாத ஒரு விஷயம், தட் ஃபண்டமெண்டல் நாலேட்ஜ். ஓகே. ஒரு லைட்டிங் பத்தியோ, ஃபோட்டோகிராஃபில நெறைய ஃபண்டமெண்டல் நாலேட்ஜ் இருக்கு இல்லையா? லைட்டிங் எப்படி இருக்கணும்? லேஅவுட் எப்படி இருக்கணும்? போஸ்டர் எப்படி குடுக்கலாம்? எப்படி கேப்சர் பண்ணணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தே நோ. கரெக்ட்டு. ஃபண்டமெண்டல்ஸ் தே நோ. ஸோ, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன்லயும் நமக்கு தேர் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ, ஓவரால் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, வி ஆர் இன் த early stage of இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அங்கே தான் நம்ம இருக்கோம் ஓகே. அப்படின்னு. அப்படின்னா? ஓகே. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லுவோம். இப்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஹேண்ட்லூம்ஸ் இருந்தது ஃபஸ்ட்டு. ஆமா. கரெக்ட்டா? கைத்தறின்னு சொல்லுவோம் இல்லையா? கரெக்ட்டு. ஸோ கையில தான் நம்ம வி வேர் மேக்கிங் லாட் ம். ஆஃப் ஸ்டஃப். கையில பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட சில டூல்ஸ் இருந்தது. இதெல்லாம் நம்ம ஹேண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வரைக்கும் நம்மளோட சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இப்படி தான் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. பிஃபோர் ஏஐ. ஓகே. ஓகேங்களா? ப்ரீ ஏஐ. இப்போ ஏஐ வந்து எப்படி இத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, மெஷின் லூம்ஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில தான் நம்ம இப்போ இருக்கோம். மெஷின்ஸ் டூ ப்ரொடியூஸ் டெக்ஸ்டைல் ஓகே. அப்படின்னு வந்ததுக்கப்புறம். இப்போ அந்த மெஷின் தான் ஏஐ. அந்த மெஷின் தான் ஏஐ. அந்த ஏஐ அப்படின்ற மெஷினை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான துணியை நம்ம வந்து நெஞ்சுக்கிறோம், கரெக்ட். நெய்துக்கிறோம். மெஷின் ஆப்பரேட்டர்ஸ் தான் நம்ம. ஓகே, ஓகே. கிரேட். பட் ஓகே, இப்போ நீங்க சொல்ற அதே எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறப்ப, அ அதனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கீழ போயிருச்சான்னு கேட்டா, இல்ல நெறைய வளர்ந்திருக்கு. எஸ். இன்ஃபேக்ட் ஏன் இந்த இந்த மெஷின் வந்ததுக்கான காரணமே, நம்மளால ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியலங்கிற ஒரு காரணத்தினால தான், நம்ம தேவைய, நம்ம டிமாண்ட வந்து பூர்த்தி செய்ய முடியலங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த மெஷின்ஸே வந்தது. ஆமா. இல்லையா? ஸோ, இப்போ அந்த பேசிஸ்ல நீங்க பார்க்கும்போது, சாஃப்ட்வேருக்கான நீட் நெறைய இருக்கு. கரெக்ட்டு. அத நம்ம பூர்த்தி செய்றதுக்கு தான் இந்த மெஷினே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த மெஷின் வந்திருக்கிறதுக்கு காரணமே அதான். ஓகே. ஸோ, டிமாண்ட் ஆக்சுவலி அதிகமா இருக்கு. உண்மையா சொல்ல போனோம்னா. ஸோ, வி நீட் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர் டூ பி மேட். லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் டூ பி ஸ்ட்ரீம்லைன்ட். அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் மேல மேல போக போகுது ஆக்சுவலா. கரெக்ட். ஓகே. அப்போ ஆ லெட்ஸ் சே ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆக போகுது. ஏஐ, சாஃப்ட்வேர் எல்லாமே ஓகே. நீங்க வந்து இண்டஸ்ட்ரி இன்னும் நெறையா தான் டிமாண்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இன்னைக்கு ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஏன் நான் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, நான் ரீசென்ட்டா ஒரு ஈவென்ட்க்கு வந்து போயிருந்தேன். அந்த ஈவென்ட்ல அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் வந்து ஓப்பன் கிளா யூஸ் பண்ணி, கிளாட் கோட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எரர் வருது. நான் அந்த எரர போட்டு ஃபிக்ஸ்ட்ன்னு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியல. நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்குறான். உனக்கு ஃபண்டமெண்டல் ப்ரோகிராமிங் தெரியுமா? எப்படி ப்ரோகிராம் பண்ண அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ப்ராம்ப்ட் வச்சு மட்டும் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் பில்ட் பண்ணேன். அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இந்த பையன நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, துக்கப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஓகே. கிராமத்துல இருக்கிற ஒரு பையன், சரி இவ்ளோ பண்ணிட்டானே அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்ல ஃபண்டமெண்டல் தெரியாம இப்படி ஸ்டக் ஆயி நிக்கிறானே அப்படின்னு ஃபீல் பண்றதான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த பையன பார்க்குறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இத பாசிட்டிவா தான் நெனைக்கிறேன். ஓகே. ஏன் இத பாசிட்டிவா நெனைக்கிறேன் அப்படின்னா, நீங்க சொன்ன பாயிண்ட் தான். ம். ஒரு ஆக்சஸிபிலிட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, எங்கேருந்து வேணாலும் அவங்களால இத அச்சீவ் பண்ண முடியும். அது அப்படிங்கிற நல்ல ஒரு விஷயம். விஷயத்த வந்து ம். என்ஃபோர்ஸ் பண்ணுது. இப்ப நீங்க சொல்ற ஸ்டோரியே வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இல்லையா? ஏன்னா, ஆமா. எங்கேருந்து அவங்க வந்திருக்காங்க, அவங்களோட பேக்கிரவுண்ட் என்ன கரெக்ட்டு. அப்படிங்கிறது எதுவுமே வந்து இட் ஹஸ் பிகம் இரலவென்ட். இப்போ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் நோ ஸ்கூல் பேக்ரவுண்ட், நோ காலேஜ் பேக்ரவுண்ட். இப்போ எனக்குமே சாஃப்ட்வேர் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் என்பவரிங் திங் தான். கரெக்ட்டு. கம்ப்யூட்டர்ல உட்காந்து என்னால ஒரு விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல், இட் வாஸ் வேல்யூபிள் நீங்க அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர் பார்க்குற மாரி, இன்னைக்கு அந்த பையன் ஓப்பன் கிளாவையும், கிளாட் கரெக்ட். கோடையும் பார்த்துருக்கான். அந்த ம். மாதிரி பார்க்குறான். அது ரொம்ப நல்ல விஷயம். ம். பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லையா? பட் எங்க வந்து பீப்பிள் ஸ்டாப்? எங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், இது இன்னும் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ கத்துக்கிற இடத்துல இருக்கு. ஓகே. இப்போ ஆப்ஸ்ட்ராக்ஷன் லேயர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ்ட்ராக்ஷன் லேயர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆரம்ப காலத்தில லோ லெவல் லாங்குவேஜ்ல ப்ரோகிராம் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. இந்த மாரி சி, சி பிளஸ் பிளஸ் இன்னும் கூட நம்ம ஸ்கூல்லலாம் சி, சி பிளஸ் பிளஸ்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. இது வந்து த லோயஸ்ட் லெவல் ஆஃப் லாங்குவேஜ். அந்த பைனரிக்கு கன்வெர்ட் ஆவறதுக்கு முன்னாடி இருக்கிற லாங்குவேஜ் இது. நம்ம கம்ப்யூட்டர் கரெக்ட்டு. கிட்ட டைரக்ட்டா பேசுறதுக்கான லாங்குவேஜ். இட் வாஸ் நாட் ஆப்டிமைஸ்ட் ஃபார் ஹியூமன். இட் வாஸ் ஆப்டிமைஸ்ட் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ம். கரெக்ட்டா? ஸோ, அப்படி இருக்கிற லாங்குவேஜ்லேருந்து நம்ம ஆப்ஸ்ட்ராக்ஷன் லேயர்ஸ் கிரியேட் பண்ணிட்டே தான் வந்திருந்திருக்கோம். கரெக்ட். அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் அப்படின்னு சொல்றப்ப, இன்னைக்கு வந்து நம்ம ஹையர் லெவல் நார்மல் லாங்குவேஜ்.
இங்கிலீஷ்ல வந்து நம்ம இப்போ டைப் பண்ணோம் அப்படின்னா அது கோட் பண்ணுது. அதுக்கு கீழ வரப்ப ஹை லெவல் லாங்குவேஜ் பைத்தன், ஜாவா இந்த மாரி லாங்குவேஜ் ஃப்ரேம் இருக்கு. ஒர்க்ஸ் இருக்கும். தென் ஃப்ரேம் அதுக்கு ஒர்க்ஸ் கீழ இருக்கு. லைப்ரரீஸ் இருக்கும். அதுக்கு கரெக்ட், கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் லாங்குவேஜஸ் இருக்கும். கரெக்ட். அது அகைன் வில் கோ பேக் டு ம். அசெம்பிளி லெவல் ஆர் சி லெவல் ஆர் லோ லெவல் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் ஒன்னொன்னா உருவாகிட்டே வந்து, இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, நேச்சுரல் லாங்குவேஜ் இங்கிலீஷே ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜா மாறுற இடத்துல இருக்கும். நேச்சுரலா கரெக்ட். நான் இங்கிலீஷ்ல சொன்னா, புரோகிராமிங் லாங்குவேஜா அது டிரான்ஸ்லேட் ஆயி, அது ஒரு சாஃப்ட்வேரா பில்ட் ஆ பண்ணிடும். அப்போ அதாவது இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இவ்ளோ நீங்க ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்றப்ப, ஹவ் ஃபண்டமெண்டல் அப்படின்ற கொஸ்டின் வந்து எனக்கு வருது. இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் அ நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து எனக்கு நேச்சுரல் லாங்குவேஜ்ல பண்ணாலே எனக்கு வந்து அவுட்புட் வந்துருது. இப்போ ஃபண்டமெண்டல் தெரியணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஒரு லெவல் பின்னாடி போய் எனக்கு இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? இல்ல இன்னும் அதுக்கு பின்னாடி போய், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ரேம் வொர்க் என்னன்னு தெரியணுமா? இல்ல அதுக்கும் பின்னாடி போய், அதுக்கு பின்னாடி இருக்கிற லைப்ரரி என்னன்னு தெரியணுமா? எ எவ்ளோ கீழ வந்து நான் போகணும்? நீங்க எந்த எவ்ளோ அளவுக்கு அதில ஃபண்டமெண்டல் நான் ஸ்பெஷலைஸ் படிக்கணும்? ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு டீப்பரா போகணும். அதனால தான் இத டெப்த் அண்ட் பிரெட்த்ன்னு நம்ம பிரிப்போம் இல்லையா? ஓகே. ஸ்கில்ஸ்ல. ஸ்கில் வந்து நம்ம டி ஷேப்ல ஆமா. தான் வைப்போம் இல்லையா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் ஸ்பெஷலைசேஷன் ஆர் ஹவ் ஸ்பெஷலைஸ்ட் ஆர் ஹவ் எக்ஸ்பர்ட் யூ வாண்ட் டூ பிகம். நீங்க அந்த இடத்துல எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நீங்க நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஓகே. டெப்த் இப்போ இருக்கும். வந்து எனக்கு இப்போ நீங்க சொல்றப்ப என்ன தோணுதுன்னா, இட்ஸ் நாட் அபௌட் அதுக்கு மேல நான் என்ன படிக்கிறேன்னு தெரியல. அதுக்கு கீழ அந்த ஃபண்டமெண்டல்ல நீ எவ்ளோ படிக்கிற அப்படின்றத பொறுத்து தான் நீ ஸ்ட்ராங் ஆவ. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் ரூட்ஸ் மாதிரி. ஸோ ரூட்ஸ் இப்படி தானே வளரும். ஓகே. ஸோ அந்த மாரி தான் இது போகும். பிகாஸ் நீங்க வந்து பிரெட்த் இப்போ ஜென்ரலா வந்து இந்த ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்க்கான ஒரு டிபேட் எப்பவுமே நமக்கு போயிட்டே இருக்கும். ம். இல்லையா? இப்போ நீங்க சொல்லும்போது நானுமே ஹை லெவல் லாங்குவேஜ்ல தான் ஆரம்பிச்சேன். நான் லோ லெவல் லாங்குவேஜ்லேருந்து ஆரம்பிக்கல. எனக்கு இன்னைக்கும் லோ லெவல் லாங்குவேஜ்ல பெரிய அளவுல எனக்கும் ஐடியா இல்ல. கிடையாது. ம். இல்லையா? நமக்கு அதுக்கான தேவைப்படல. தேவைப்படல. நம்ம வந்து ஒரு ஒரு சிஸ்டமையோ, ஒரு சிப்பையோ நம்ம கான்ஃபிகர் பண்ணல. கரெக்ட்டு. வி வேர் பில்டிங் புரோகிராம் அட் தி அப்ளிகேஷன் லேயர். ம். கொஞ்சம் அத தாண்டி நம்ம நெட்வொர்க்கிங் லேயருக்கு போயிருந்தோம்னாலே நமக்கு இது தேவைப்பட்டிருந்திருக்கும். ஆமா, இல்லையா? பட் நம்ம போல. நமக்கு அது தேவைப்படல. ஆமா. அதனால நம்ம போல. பட் இட் ஹாஸ் வேல்யூ. இன்னைக்குமே அதுக்கான வேல்யூ இருக்கு. ஓகே, இஃப் யூ வாண்ட் டூ வொர்க் ஆன் த லோயர் லெவல் அப்படின்னா, அசெம்பிளி லைன்ல நீங்க ஏதாவது ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல யூ ஹேவ் டூ கோ இன். ஓகே. இல்ல ஹார்ட்வேரோட டைரக்ட்டா இன்டராக்ட் பண்ற எல்லா லாங்குவேஜுமே லோ லெவல்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் யூ ஆர் பில்டிங்கிறத பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம இந்த இந்த சாஃப்ட்வேர் போயிட்டு இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கிற ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கும்போது, ஐ திங்க் த ஜாப்ஸ் ஆர் கோயிங் டூ பி இன் 2 டிஃபரண்ட் கேட்டகரீஸ். ஓகே. ஒண்ணு த மெஷின் ஆப்பரேட்டர் ஜாப். ம். இத வந்து இப்ப நம்ம மெஷின்ஸ் ஏஐ மாதிரியான மெஷின்ஸ் நமக்கு வந்து கோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆமா. பட் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்க்கு கோடிங் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். ம். நெறைய வேலைகள் இருக்கு அதுல. இல்லையா? அதையும் தாண்டி யோசிக்கும்போது, ப்ராடக்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு யோசிக்கும்போது, தேர் ஆர் மெனி திங்ஸ் இன்வால்வ்ட். ஓகே. ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் வேற, ப்ராடக்ட் இன்ஜினியரிங் வேற. இத கரெக்ட். எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றீங்க? நான் வந்து ப்ராடக்ட் இன்ஜினியரிங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு ஒரு ஒரு அ அ அடிஷனல் ஒரு ஓவரால் பார்ட்டா தான் நான் பார்க்குறேன். ஒரு ஓகே, அம்ப்ரெல்லா மாரி தான் பார்க்குறேன். ஸோ ப்ராடக்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் தென் கோடிங். ஓகே. இப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அ ப்ராடக்ட் இன்ஜினியரிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் ஷிஃப்ட் மாதிரி. நீங்க யூ ஆர் பில்டிங் அ ப்ராடக்ட். யூ ஆர் நாட் ஜஸ்ட் பில்டிங் அ சாஃப்ட்வேர். அது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவையா? ஏன்னா இப்போ இது இப்படி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நெறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்ததுக்கப்புறம், அவங்க வந்து நெறைய கோடர்ஸையும் உருவாக்குனாங்க. இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் படி பார்க்குறப்ப நெறைய கோடர்ஸ் உருவாங்க, நெறைய சாஃப்ட்வேர்ஸையும் உருவாக்குனாங்க. இத நான் எப்படி பார்க்குறேன் ஆக்சுவலா அப்படின்னா, ஆ இதுக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டணும். நான் ஒரு கடல்ல நான் ஒரு லேக்க தாண்டி போணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றப்ப, அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா தான் சிவில் இன்ஜினியரிங் உருவாகுறாங்க. நான் வந்து அதில பிரிக் கட்டணும். நான் வந்து ஆக்சுவலா கீழ விழாம இதெல்லாம் பண்ணணும்னு கரெக்ட். சொல்லிட்டு ஒரு சிவில் இன்ஜினியரிங் உருவாகுறாங்க. ஏர்லி ஸ்டேஜஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் அப்படி தான் இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நான் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப, சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சாங்க. பட் இன்னைக்கு அப்படி யோசிக்கிற தன்மை வந்து இல்லையோ அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கரெக்ட். நான் இத கோட் பண்ணி குடு அப்படின்னு சொன்னா கோட் பண்ணி குடுக்குறாங்க. அப்போ இவங்க தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். இவங்க தான் சாஃப்ட்வேர். பிகாஸ் திஸ் இஸ் ஸ்பெக் ட்ரிவன். அதுக்கு ஒரு படி மேல போய் திங்க் பண்ணி கோட் பண்றவங்க பிகமிங் எ ப்ராடக்ட் இன்ஜினியர். ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு சொல்யூஷனையும் யோசிப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு இந்த சொல்யூஷன் கரெக்ட்டா இருக்குமா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? ஸோ தேர் ஆர் டிஃபரெண்ட் பில்லர்ஸ். இப்போ ஒரு சைடு யோசிச்சீங்க அப்படின்னா, எவ்ரி ப்ராடக்ட் இஸ் அ பிசினஸ். பிசினஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு கரெக்ட். ப்ராடக்ட் இருக்கு. கமர்ஷியலைசேஷன் ஆமா. ஒண்ணு இருக்கு. ஸோ இட் ஹாஸ் டு ஹேவ் அ பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு அந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு கோடர்ஸ்க்கோ, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கோ இல்ல அப்படின்றத நான் நெறைய பேர்கிட்ட பார்க்குறேன். கரெக்ட். இல்ல அது வளரணும்.
கோயிங் ஓகே. ஃபார்வர்ட் இந்த இந்த ஒன் கிளாஸ் ஆஃப் ஜாப் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஒன் கேட்டகரி ஆஃப் ஜாப் ம். நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் கோயிங் டு பி த மெஷின் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. இப்போ ஃபார் நீங்க சொன்னீங்கல்ல, அழகா சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து கோடிங்ல டைம் நம்ம கம்மியா ஸ்பெண்ட் பண்றதுனால, இத வச்சு வேற இடங்கள்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆமா. இப்போ நமக்கு அந்த டைம் ஃப்ரீ அப் ஆயிருக்குன்னு. அந்த வேற இடங்கள் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, ப்ராடக்ட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங். இல்லையா? ஓகே. பிசினஸ் சைட் ஆஃப் ஸ்டோரிய நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது யாருக்கு போய் சேருது? இந்த பிசினஸ்க்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? நம்ம என்ன மாரியான பிசினஸ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கோம்? அவங்களுக்கு இது தேவையா இல்லையா? இல்ல இது இன்னும் பெட்டரா வேற வழியில ஏதாவது பண்ணலாமா? அப்படிங்கிற விஷயங்கள். 2வது ஒரு ப்ராடக்ட் நீங்க யோசிக்கும்போது ஒரு யூசர் இருப்பாங்க. ம். கரெக்ட்டா? பையர் இருப்பாங்க, யூசர் இருப்பாங்க. ஸோ கரெக்ட்டு. இவங்களுக்கு இது இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? டே டு டே யூஸ் பண்றவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? இத இன்னும் நம்ம கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணலாமா? இன்புட்ஸ ரெட்யூஸ் பண்ணலாமா? இது வேற மாதிரி ஏதாவது நம்ம சொல்யூஷன் குடுக்கலாமா இவங்களுக்கு? இவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன? இவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன? இத புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ சாஃப்ட்வேர் ஏஐ வந்து சாஃப்ட்வேர் அதாவது ஏஐ வந்து கோடிங்க டெமோக்ரடைஸ் பண்ணதுனால, இந்த ப்ராடக்ட் இன்ஜினியரிங் தான் அவங்களுக்கு அடுத்த ஒரு எட்ஜ் குடுக்குது. கரெக்ட். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஏஐ வச்சு இன்டெலிஜென்ஸ கமாடிடைஸ் பண்ணியிருக்கோம். எனிஒன் இல்லையா? கேன் கோட். எனிஒன் கேன் கோட், எனிஒன் கேன் புரொடியூஸ் சம்திங் ம். அப்படிங்கிறத நம்ம டெமோக்ரடைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பாட்டில் நெக்காவே இருந்திருக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும். இல்லையா? இப்போ ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணணும்னா, எனக்கு ஒரு 10, 15 இன்ஜினியர்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிற பார்ட் வந்து, இப்போ குறைஞ்சு ஒரு 2, 3 இன்ஜினியர்ஸ் ஒரு சின்ன டீமால இத பண்ணிட முடியும். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்திருக்கு. அது கரெக்ட். எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்டெலிஜென்ஸ நம்ம கமாடிடைஸ் பண்ணது தான். பட் இன்னொரு பார்ட் இருக்கு. ஜட்ஜ்மென்ட் ஆர் டேஸ்ட். ஓகே. ஓகேங்களா? ஸோ டேஸ்ட் அப்படிங்கிற பார்ட்ட இன்னும் நம்ம கமாடிடைஸ் பண்ணல. ம். இன்னும் ஆகல. டேஸ்ட் அப்டின்னா எத சொல்றீங்க? வாட் இஸ் இப்போ டேஸ்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா? லைக் எத்தன ப்ராஜெக்ட்ஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹவ் வொர்க்ட் இன் மெனி ம். ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து எனக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலியமா சில விஷயங்கள் எனக்கு ஒரு நாலேட்ஜ் பேஸா, எனக்கு என்னுடைய டேஸ்ட்டாவும், ஜட்ஜ்மென்ட்டாவும் என்கிட்ட இருக்கு. இல்லையா? இவ்வளோ நாள் நீங்க வொர்க் பண்ணதுனால, இது சரி, இது தப்பு, இது நல்லா அப்படிங்கிறத இருக்கு, நல்லா இல்லன்னு உங்களால டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியுது. டிசர்ன் பண்ணி பார்க்க முடியும். ம். ஸோ இந்த விஷயங்கள் பண்ணலாமா? இப்போ ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க. இந்த ப்ராடக்ட் இங்க தான் யூஸ் ஆகப் போகுது. அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, அதுக்கான ஆர்க்கிடெக்சர், அதுக்கான சாய்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க், சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இதெல்லாம் ஒரு பார்ட்ல இருக்கும். பட் இதுவே வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண போறாங்க. இவ்ளோ ஸ்கேல் வரப்போகுது. இவ்ளோ யூசர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றபோது, அந்த சாய்ஸ் மாறும். அப்போ இந்த டேஸ்ட் வந்து டெஃபினெட்லி கம்ஸ் ஒன்லி வித் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்க இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நீங்க வொர்க் பண்ணும்போது, ஐ சீ தட் அஸ் ஒரு ப்ராடக்ட் இன்ஜினியரா இருக்கும்போது, தே வில் பி வொர்க்கிங் இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே. நாட் ஜஸ்ட் த டெக்னிக்கல் டெப்த். டெக்னிக்கல் டெப்த் வில் பி த ஸ்ட்ராங் பில்லர். பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் அன் என்ஜினியர். ஆமா. ப்ராடக்ட் இன்ஜினியர் நம்ம சொல்லும்போது, ப்ராடக்ட் மட்டும் இல்ல. அதில என்ஜினியரும் இருக்கு. ஆ. இஃப் யூ ஆர் அன் என்ஜினியர், யூ ஹேவ் டு ஹேவ் த கிராஸ்ப் அண்ட் டெப்த் ஆஃப் அந்த கோடிங். இண்டஸ்ட்ரி. ம். அந்த அந்த பர்ட்டிகுலர்லி நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்களோ, அதோட டெப்த் இருக்கணும். பட் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த ஒரு டெப்த் பார்ட்ல இருக்கும்போது கூட, ஆல் தீஸ் அதர் ஸ்டஃப் பிசினஸ் ரிலேட்டட் ஸ்டஃப், ப்ராடக்ட் ரிலேட்டட் ஸ்டஃப், யூசர் ரிலேட்டட் ஸ்டஃப் ம். இது எல்லாமே இது எல்லா நாலேட்ஜுமே உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டூ ஹெல்ப் யூ பில்ட் ரைட் திங்ஸ், பெட்டர் திங்ஸ் கரெக்ட். ஃபார் த பிசினஸ் இல்லையா? ஸோ அந்த பேசிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா தட் ஹேஸ் அ ஹியூஜ் ரிக்வயர்மென்ட். இப்போ நீங்க ஓகே. சொன்ன மாதிரி நெறைய பேர் அது பண்றதில்ல. அது நெறைய பேர் பண்ணாங்க அப்படின்னா, தேர் இஸ் அ நீட். ஓகே. தேர்ஸ் ஆல்வேஸ் அ நீட் ஃபார் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ கேன் திங்க் ஹாலிஸ்டிக்கலி. ம். இந்த எல்லா விஷயத்த பத்தியும் யோசிக்கும்போது, யூ பில்ட் பெட்டர் திங்ஸ். உங்களுக்கே அது தெரியும். ஓகே. நீங்களே பில்ட் பண்ணும்போதே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃபைன். ஐ அம் பில்டிங் சம்திங் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஆமா. அப்படிங்கிறது தெரியும். ஜென்ரலா ஒரு ஸ்பெக் வாங்கிட்டு, ஓகே இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கணும். அந்த பட்டன் எல்லோ கலர்ல இருக்கணும், இல்ல ப்ளூ கலர்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம போடுறத விட, ஏன் அந்த பட்டன் இருக்கு? ஒன் ஸ்டெப் பேக் தான் அது. ஒய் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அந்த பட்டன் இருக்கு? இது பட்டனா தான் இருக்கணுமா? இது வேற மாதிரி ஏதாவது குடுக்கலாமா? சிம்ப்ளிஃபை பண்ணலாமா? அப்படிங்கிறது. ஸோ அந்த பேசிஸ்ல ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் ஒன் கேட்டகரி ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஐ அம் சீயிங் கோயிங் ஃபார்வர்ட் வில் பி ரிக்வயர்ட் மோர் அண்ட் மோர். ஓகே. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே டெப்த்துக்கு மட்டும் போகாம, பிரெட்த்த பத்தியும் படிச்சாங்க அப்படின்னா, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அந்த ப்ராடக்ட் மைண்டட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். கிரேட். இப்போ அ ப்ராடக்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றப்பவே, இந்த ப்ராடக்ட் இன்ஜினியரே வந்து அ நெறைய ஜாப் ஏரியாஸ வந்து ஓப்பன் பண்ணுது. நியூ ஜாப்ஸ கரெக்ட்டா? அ இப்போ இருக்கிற ஏஐ வந்து நீங்க ஒரு பேபியா பார்க்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி இது க்ரோன் அப்பா பார்க்குறீங்களா? ஏன்னா நான் இத எப்படி பார்க்குறேன்னா, அ இன்டர்நெட் வந்த டைம்ல, இன்டர்நெட்ட வந்து இ இன்டர்நெட் வந்து இப்ப நம்ம பெரிய விஷயமா பார்க்குறதில்ல. நம்ம அது கூடவே வளர்ந்துட்டோம். இன்டர்நெட்ட வந்து ஜஸ்ட்டு அ ஒரு
ஒரு 10 வயசு பையனுக்கு கூட இன்டர்நெட்னா என்னன்னு தெரியுது. இன்டர்நெட் கூடவே தான் வளர்றான். ஆ இந்த டைம்ல ஏஐ அப்படிதான் நீங்க பார்க்குறீங்களா? ஏஐ வந்து இன்னும் க்ரோன் அப்பா இல்ல. இன்னும் க்ரோ ஆகல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஏஐ? கரெக்ட். நம்ம ஏர்லி ஸ்டேஜ்ல தானே இருக்கோம். ஸோ இப்போ இட் இஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜ். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட் இப்போ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எல்லாருக்குமே பை டிஃபால்ட் ஒரு விஷயம் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. கரெக்ட்டு. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஆமா. யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. பட் ஏர்லி 2000ஸ்ல 90ஸ்லலாம் வந்து சென்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து தேர் வர் கோர்சஸ். கோர்சஸே இருந்தது. எதுக்குன்னா, விண்டோஸ் எப்படி ஆப்பரேட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஓகே. இன்னைக்கு ஏஐ அப்படிதான் இருக்கு. எப்படி ப்ராம்ப்ட் பண்றது? இது எல்லாமே அப்போ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். ஸோ இன்னும் இட் வில் ஏஐ இவால்வ். என்னென்ன விஷயங்கள் உருவாக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. இனிமே தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பிகாஸ் இட் இஸ் இவால்விங் ஸ்பேஸ். நம்ம ஓகே. டூ அர்லி இப்போ. நம்ம வந்து ஜஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ரிலீஸ்க்கு அப்புறம் வி ஆர் இன் 3 இயர்ஸ் மார்க் ம். ரைட் நவ். லெஸ் தென் 3 இயர்ஸ் மார்க். ஆமா. ஸோ இட் இஸ் லைக் என்னோட நெஃப்யூவை விட சின்ன குழந்தை இது. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் as an இண்டஸ்ட்ரி. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இது வந்து அன்ஃபோல்ட் பண்ண போகுதுன்றது நமக்கு தெரியும். கரெக்ட். இது இது இன்னும் இந்த பேசிஸில் போகும்போது ஒன் கேட்டகரி பற்றி நம்ம பேசணும். ப்ராடக்ட் இன்ஜினியரிங் கேட்டகரி பற்றி பேசணும். இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ம். அன்ஃபோல்ட் ஆகிறதுக்கு. இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படுவாங்க. தெல் பி லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஹூ நீட்ஸ் டு பி குட் அட் ப்ராடக்ட், குட் அட் பிஸ்னஸ், குட் அட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படும். ஓகே. அப்படி நீங்க இந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் நெறைய தேவைப்படும் அப்படின்றீங்க. ஆ இன்னைக்கு ஒரு 19 வயசு பையன் இருக்கான். லெட்ஸ் சே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயோ, செகண்ட் இயர்லயோ இருக்கான். இன்னைக்கு அடுத்த 6 மாசத்துல வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாது. 6 மாசத்துல அவன் தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, அவன நீங்க எப்படி தயார்படுத்திக்க சொல்லுவீங்க? ஸோ ஸ்டார்ட் அட் தி ஹையஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல். ப்ராம்ப்டிங். ப்ராம்ப்டிங். யூஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் டு பில்ட் சம்திங். ஓகே. பில்ட் அ சொல்யூஷன் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ண சொல்றீங்க. ஃபர்ஸ்ட்டு கோடிங் லாங்குவேஜோ இது எதுவும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் திங்க். ஆக்சுவலி நம்ம ப்ரோக்ராமிங்லேயுமே இதுதான் ம். இல்லையா? இப்போ கரெக்ட். ப்ரோக்ராமர்ஸ் ஒரு வந்து கோட் பண்றதுக்கு முன்னாடி சூடோ கோட் எழுதுவோம். எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிப்போம் ஃபர்ஸ்ட்டு. எக்ஸாக்ட்லி. ப்ரோக்ராமர்ஸ் வந்து வெறும் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியுதுங்கிறதுனால ப்ரோக்ராமர்ஸ் ஆவறதில்ல. ம். ப்ரோக்ராமர்ஸ் வே ஆஃப் திங்கிங் அவங்கள ப்ரோக்ராமர் ஆக்குது. ஒரு பெட்டர் ப்ரோக்ராமர் ஆகணும்னா நம்ம ப்ரோக்ராமர்ஸ் வே ஆஃப் திங்கிங் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம கரெக்ட். யோசிப்போம் இல்லையா? ஆமா. அதான் அந்த ஃபண்டமெண்டல் லாஜிக்கல் லெவல். சொல்யூஷன்ஸ் ஆல்சோ. லாஜிக்கல் ம். சொல்யூஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்டெப் இருக்கும். ஒரு பிசினஸ் வந்து அந்த ரிக்வயர்மென்ட் உங்களுக்கு குடுக்கும்போது, அந்த 10 ஸ்டெப்ப ஒரே ஸ்டெப்பா சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு அங்கருந்து இப்படி நடந்துரணும் அப்படின்னு. பிகாஸ் தே வில் பி திங்கிங் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அவுட்கம். ஆமா. ஆனா, ஒரு புரோகிராமர்ஸ் வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கும்னா, ஒரு இன்ஜினியர்ஸ் வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கும்னா, அத நம்ம வந்து டிஸ்டில் பண்ணுவோம். அத வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். மல்டிபிள் பீஸஸா. பிரேக் கரெக்ட். டவுன் பண்ணிட்டு, ஓகே சிஸ்டம் ஏ இப்படி ஒர்க் ஆகும். ஏக்கு இந்த இன்புட் குடுத்தா பி இப்படி ஒர்க் ஆகும். ம். அவுட்புட் இப்படி வரும். அந்த அவுட்புட் பிக்கு இன்புட்டா இருக்கும். இந்த மாரி தான் நம்ம பிளக் அண்ட் ப்ளே பண்ணுவோம். இந்த மாரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் யோசிப்போம். இதுவே திஸ் இஸ் புரோகிராமர்ஸ் வே ஆஃப் திங்கிங் ம். அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த திங்கிங் வரதுக்கு முன்னாடி அந்த ஒய் இருக்கணும். ஸோ அந்த அந்த திங்கிங்கை டெவலப் பண்ணிக்கிட்டா தட்ஸ் ஹவ் ஃபர்ஸ்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் சிஸ்டம்ஸ் ஒர்க். ஓகே. அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஐடியேஷன். ஸோ அங்கேருந்து தான் இது ஆரம்பிக்கணும். பிகாஸ் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம போகும்போது மெஷின் ஆப்ரேட்டர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். லைக் ப்ராடக்ட் இன்ஜினியர்னு வச்சுக்கலாம். லைக் ரொம்ப டீக்ரேடிங்காக இருக்கும் அப்படின்னா. ஸோ ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸாக நம்ம யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் வி நீட் டு திங்க் அபவுட் வை திஸ் இஸ் ரிக்வயர்ட். இந்த ஓகே. சொல்யூஷன் ஏன் இருக்குது? அந்த 10 ஸ்டெப் வந்து ஏன் இருக்குது? டு கோ ஃபார் தி அவுட்கம் அண்ட் இம்பேக்ட். ஸோ ம். அந்த அவுட்கம் அண்ட் இம்பேக்ட் பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 10 ஸ்டெப்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம். உள்ள டீப் டைவ் பண்ணணும். டீப் டைப் பண்ணலாம். என்னென்ன நடக்குது ஃபண்டமெண்டலி படிக்க ஆரம்பிக்கணும். கரெக்ட். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான பதில வந்து நான் உங்ககிட்ட இருந்து கேட்குறேன். ஏன்னா, இப்போ சோஃபார் ஏஐக்கு முன்னாடி என்ன படிக்கணும் ஒருத்தவங்க அப்படின்னு கேட்குறப்ப, HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், கோடிங்கில லாஜிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து திங்கிங்கில ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்கருந்து பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கரெக்ட். அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் இப்போ நம்ம டாப் மோஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெவலப்பருக்கு வந்து எடுத்த உடனே வந்து நீ சியில் இருக்கிற இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு வெப் ஆப்பை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அது ரிடிகுலஸான அட்வைஸாக ரிடிகுலஸ்ன்னு இருக்கும். சொல்றத விட, அத பண்ணவும் மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு நான் ரீசென்ட்டா ஒரு காலேஜ்ல பேச போயிருந்தேன். அந்த காலேஜ்ல இருக்கிற டீச்சர் வந்து என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிர்றான்ப்பா. ம். இவன ஏஐ யூஸ் பண்ணாதன்னு சொல்லணுமா? இல்ல யூஸ் பண்ணுன்னு சொல்லணுமான்னு எனக்கு தெரியல" அப்படின்றாங்க. அப்போ ஓகே. ஆக்சுவலா எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு
ஈவன் கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்க்கு ஆக்சஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஐ திங்க் 8 இயர் ஓல்டு ஆர் 10 இயர் ஓல்டே வந்து ப்ராம்ப்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த Correct. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங்குள்ளே போயிடுவான். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு அதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்ப பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஆப்வியஸாக. கரெக்ட். இப்போ இதுக்கு வந்து முக்கியமான காரணம் த ஃபீட்பேக் லூப். ம் ஓகேங்களா? இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு டயட்காக பிளான் பண்ணுறீங்க. ம் டு இன்க்ரீஸ் த வெயிட் ஆர் டிக்ரீஸ் த வெயிட். ஓகேவா? யுவர் கோல் இஸ் லெட்ஸ் சே டு இன்க்ரீஸ் த வெயிட்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து டயட்காக பிளான் பண்ணுறீங்க. யூ ஸ்பெண்ட் 1 வீக் ஆப்டிமைசிங் யுவர் டே. ஒரு ஃபுல் ருட்டீன் மாற்றிட்டீங்க. உங்களோட இன்டேக் மாற்றிட்டீங்க. ஹெல்த்தியாக இருக்கீங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் மாற்றிட்டீங்க. ஒரு 3-4 ஆக்டிவிட்டி மாற்றிட்டு 1 ஆர் 2 வீக்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஒரு வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும்போது அந்த நம்பர் மாறி இருந்தால் உங்களோட மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்? அந்த நம்பர் மாறலைன்னா உங்களோட மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்? மாறி இருந்தால் சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து அதை இன்னும் கண்டினியூ பண்ணுவேன், இல்லை இது பண்ணுவேன். மாறல அப்படின்னா எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நிப்பாட்டிடுவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஃபீட்பேக் லூப் தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ இதை நம்ம வந்து மொமெண்டம் பில்டிங்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு மொமெண்டம் வந்து பில்ட் ஆகணும். இப்போ எனக்கு வந்து நீங்கள் சியில் இருக்கிற ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் இந்நேரத்துக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க மாட்டேன். ம் என்ன என்ன வந்து மோட்டிவேட் பண்ண அந்த மொமெண்டம் என்னன்னா, நான் ஒரு கோட் ஸ்னிப்பெட் இருந்தது. அதை நோட் பேடில் எழுதி index.htmlனு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணும்போது அந்த அவுட்புட்டை பார்த்தோன்னே நான் என்ன எழுதணும்னோ அது வந்தது. ம் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அது நடந்திருக்கு. ம் ஐ குட் கிரியேட் சம்திங். தட் வாஸ் தி மோட்டிவேஷன். ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டில் நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் அதில் வேற ஒரு ட்வீக் கொடுத்துருந்தாங்க. அந்த கோடில் போயிட்டு கலர் ஈக்குவல் டு ப்ளூன்னு கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் ப்ளூவாக மாறிடும்னு. அது கொடுத்தாலும் ஒர்க் ஆச்சு. ஓகே. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நமக்கு ஒரு விஷயத்தில் ஒரு ஈர்ப்பு வரும். அந்த மொமெண்டம்லேருந்து தான் ஈர்ப்பு வரும். ஸோ வைப் கோடிங் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணுங்க, பட் டூ த டீப் டைவ். ஓகே. ஸ்டார்ட் வித் தேர், பட் அங்கேருந்து அடுத்தடுத்து அந்த deep dive அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுங்க. லேயரில் டாப் மோஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயரில் ஆரம்பிங்க. பிகாஸ் இட் இஸ் மென்ட் ஃபார் தட் ரீசன். ம் அந்த ஆக்சசிபிலிட்டி கொடுக்கறதுக்கு தான் அந்த டாப் மோஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் நம்ம Super. கிரியேட் பண்ணியிருக்கோம். வெல் செட். லேர்னிங்கை பற்றி நம்ம வந்து இன்னும் டெப்த்தில் பேசலாம். ஐ ஹாவ் சம் தாட்ஸ் விச் ஐ வாண்டட் டு ஷேர். அதை நம்ம வந்து டெப்த்தாக பேசலாம். Okay. பட் இந்த இடத்துல இந்த 2 கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அதில் 2வது கேட்டகரி பற்றி ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நம்ம மெஷின் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஒரு கேட்டகரி வந்து ஒரு மிஷினை category. எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஹவு டு ஐ ப்ரொடியூஸ் சம்திங் யூசிங் த மிஷின் ஓகே. அப்படின்றத நம்ம பேசுகிறோம். இன்னொரு சைடில் அந்த மெஷின்ஸே உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஓகே. அங்கே தான் இப்போ நமக்கு நிறைய ஏஐ இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஓகே. நீங்கள் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறது இட் குட் பி ChatGPT, Claude, so and so ஜெனரேட்டிவ் tools, ஏஐ டூல்ஸை வச்சு எல்எல்எம்ஸ் ஆர் agents. ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது நம்ம மிஷின் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஓகே. இப்போது எல்லாருமே அவங்களுடைய ஜாபில் தே ஆர் கோயிங் டு பி ஒன் பார்ட் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஆமாம். கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ம் நிறைய பேர் வந்து தே ஜென்ரேட் வீடியோஸ், ஆமாம். டெக்ஸ்ட், ஆடியோ, வாட் எவர் தட் ஃபார்ம். கரெக்ட். ஸோ இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து நமக்கு ஒரு மெஷினாக ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ. ஆமாம். ஸோ அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷனில் தே ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் மிஷின் டு ப்ரொடியூஸ் சம்திங். ஆமாம். ஸோ வி ஆர் ஆல் கோயிங் டு பி மெஷின் ஆப்ரேட்டர்ஸ். ஆமாம். சாஃப்ட்வேர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். கோட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் தட். கரெக்ட். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் சைடு. ஆன் தி அதர் சைட் அந்த மெஷின்ஸ், இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிற மெஷினை நம்ம பில்ட் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், ஆப்டிமைஸ் பண்ணணும், ஃபர்தராக இவால்வ் பண்ணணும். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இல்லையா? அங்கேயுமே வி நீட் லாட் ஆஃப் பீப்புள். ஓகே. ஆனால் நிறைய பேர் அங்கே போகணும்னு நினைக்கிறது கிடையாது. கரெக்டாக? அஃப்கோர்ஸ், பிகாஸ் டெப்த் இஸ் இன்வால்வ்ட். ஓகே. இன்னும் ஒரு படி மேலே அது. இன்னும் ஒரு படி கீழே நம்ம இன்னும் டீப்பர் ஓகே. போகிறோம் இல்லையா? ரூட் இன்னும் ஒரு படி கீழே போய் கரெக்ட். கற்றுக்கணும் ஸோ அந்த விஷயங்கள். இடங்கள்ல நமக்கு நிறைய வந்து வி நீட் லாட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ். அந்த இடத்துலையும் நமக்கு தேவைப்படுது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த செக்ஷன் த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கும். செகண்ட் கேட்டகரி வில் பி அ வெரி ஸ்பெஷலைஸ்ட் கேட்டகரி டு பில்ட் ஏஜென்ட்ஸ், டு பில்ட் ஏஜென்டிக் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுறது செகண்ட் ஓகே. கேட்டகரி. வாட் எவர் யூ ஆர் ஸ்பீக்கிங் ஸோ ஃபார், நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் இல்லை, ஸ்கூலில் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி படிக்கலை. இப்படி இருக்கிறப்ப உங்களோட திங்கிங் எல்லாமே ஒரு ஹை லெவலில் இருக்குது. ஓகேவா? அப்போது உங்களோட அட்வைஸ் ஒருத்தவங்க வந்து படிக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஓகே, சூப்பர். ஸோ இந்த இடத்துல ஐ ஹாவ் சம் தாட்ஸ். ஃபர்ஸ்ட்,
நான் என்ன மெயினா ஒரு ஒரு மைண்ட் செட்டை வந்து இன்ஸ்டில் பண்ணணும். ஒருத்தங்க கிட்ட ஒரு ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்டு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, எத பத்தி பேசுவேன்னா, இண்டிபெண்டன்ட் லேர்னிங் பத்தி பேசுவேன். ஓகே. ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் லேர்னிங் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ இமேஜின் பண்ணிக்கங்க, நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல தேர் பி அ கிளாஸ் ரூம். தேர் பி ஒன் பெர்சன் இன்ஸ்ட்ரக்டிங் அதர் கிட்ஸ் ஆர் பீப்பிள் லேர்னிங். இப்படி தான் நம்மளோட சிஸ்டம் இருக்கு. இல்லையா? கரெக்ட்டு. இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான். ம். அன்னைக்கு அவனோட டே ஸ்டார்ட் ஆகப்போது. அந்த டேல அந்த பர்ட்டிகுலர் செஷன்ல என்ன சொல்லிக் குடுக்க போறாங்கன்ற டாபிக் வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். இல்லையா? ஆமா. நான் போனதில்ல. எனக்கு தெரியல. உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. இருக்கும். இல்லையா? ஆமாமா. அடுத்தடுத்த லெசன்ஸ் இருக்கும். அடுத்தடுத்த லெசன்ஸ் என்னென்ன, என்ன டாபிக் எத பத்தி சொல்லிக் குடுக்க போறாங்கன்ற ஒரு பேசிக் ஐடியா, ஒரு அவுட்லைனாவது அங்க இருக்கும். ஸோ, ஒரு டீச்சர் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்க எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து தான் உங்களுக்கு அத சொல்லிக் குடுக்க போறாங்க. ஆமா. கரெக்ட்டா? இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான், காலைல உட்கார்றான். இந்த லெசன் தான்றது தெரியுது. அந்த டீச்சர் அன்னைக்கு வரல, அந்த செஷன எடுக்கல அப்படின்னா, எண்ட் ஆஃப் தட் செஷன் அந்த டைம் முடியும்போது, இந்த இந்த பெர்சன் இந்த இந்த கிட் வந்து அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? இருக்காதா? இருக்காது. நாளைக்கு சொல்லி தருவாங்களான்னு வெயிட் பண்ணுவான். கரெக்ட். ஸோ, அந்த இடத்துல தான் நம்ம டிபெண்டன்சிய கிரியேட் பண்றோம். ஓகே. இதுதான் டிபெண்டன்சி. ஒரு ஒரு டீச்சர் இருந்தா தான் என்னால படிக்க முடியும்ன்ற டிபெண்டன்சி கிரியேட் ஆகுது. கரெக்ட். அந்த இடத்துல தான் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க அவனே கத்துட்டு இருந்திருக்கணும். அந்த மாரியான ஒரு சிஸ்டம் இருக்கணும்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஐடியா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ம். பாசிபிலிட்டீஸ். இப்போ அங்க வரலன்னா, இப்போ அங்க 10 ஸ்டூடண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல. அந்த 10 ஸ்டூடண்ட்ஸ் புக்க எடுத்து, அடுத்த லெசன் இதான். இத நான் படிச்சிருக்கேன். இதுதான் எனக்கு புரிஞ்சுது. நீ என்ன நினைக்கிற? அப்படின்னு ஓகே. ஜென்ரலா இன்னொருத்தங்க கிட்ட கான்வர்சேஷன் பேசியிருந்தாலே, அந்த 10 பேர் பேசியிருந்தாலே என்ன நடந்திருக்கும் அங்க? ஒரு லேர்னிங் நடந்திருக்கும். ம். கரெக்ட்டோ இல்லையோ, ஒரு லேர்னிங் நடந்திருக்கும். இல்லையா? பட் அதுவே நம்ம கல்டிவேட் பண்ணல. ம். ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு டிபெண்டன்சிய கிரியேட் பண்றோம். இவங்க வந்து உனக்கு இத சொல்லுவாங்க. இத நீ படிப்ப. அதே மாதிரி புக்ல என்ன டெஃபினிஷன் இருக்கோ, அத வச்சு நீ எக்ஸாம்ல எழுதுவ. ஓகே. அத பேஸ் பண்ணி தான் உனக்கு மார்க் சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ இப்படி நீங்க சொல்றப்ப, இண்டிபெண்டன்ட்டா தான் ஒருத்தவங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப, ஆ இதுக்கு ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஹை மோட்டிவேஷன் தேவை அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ. அது ஓகே. ஃபேர் பாயிண்ட். அது அது நெறைய பேருக்கு இருக்கிறது இல்லல்ல. இப்போ அதனால தான் இப்போ ஒரு ஒரு காலேஜ்ல நெறைய பேர் படிக்கிறாங்க. எல்லாருமே நல்லா படிச்சு வெளிய வரானான்னு கேட்டா கிடையாது. நீங்க சொன்ன மாரி இண்டிபெண்டன்ட் லேர்னர்ஸ் தான் ஆக்சுவலா நெறைய இடத்துக்கு போறான். ம். தன்னோட காலேஜ்ல சொல்லிக் குடுக்கிறத தாண்டி, தன்னோட மென்டார் சொல்லிக் குடுக்கிறத தாண்டி, தானா ஒரு கியூரியாசிட்டி டெவலப் பண்ணிட்டு, இண்டிபெண்டன்ட்டா நெறைய விஷயங்கள லேர்ன் பண்ண நினைக்கும்போது தான் போறான். அப்ப அந்த ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஹை மோட்டிவேஷன் உள்ள இண்டிவிஜுவலா இருக்கான். பட் எல்லாருமே அப்படி இல்ல அப்படின்றப்ப இவங்களுக்கு அது தேவைப்படுதுல்ல. இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுன்ற தேவை வருதுல்ல. நான் இத ஸ்லைட்லி வேற மாதிரி பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ ஹை மோட்டிவேட்டடா இருக்கிறதுனால தான் இண்டிபெண்டன்ட் லேர்னிங் பண்றாங்கங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம யோசிக்கிறோம். ஆமா, இல்லையா? திஸ் இஸ் தி காஸ் ஆமா. அப்படின்னு யோசிக்கிறோம். இது இருக்கிறதுனால தான் அவங்களால அவங்களால இத இண்டிபெண்டன்ட்டா பண்ண படிக்க முடியுது முடியுது. அப்படின்னு ம், சொல்லிட்டு. பட் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, அது பை பர்த் இத வந்து நம்ம கியூரியாசிட்டின்னு கூட சொல்லலாம். ம், இல்லையா? பை பர்த் கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ம். நீங்க குழந்தைய அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பொறந்த குழந்தையிலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒரு அந்த டாட்லர் ஏஜ்ல வரும்போது, எவ்ரி கிட் எல்லா குழந்தையுமே ஒரு ஒரு கியூரியஸா தான் ஒரு விஷயத்த பார்க்கும். எந்த விஷயத்த கையில குடுத்தீங்கனாலும் கியூரியஸா இருக்கும். கரெக்ட்டு. ஆட்டுனா சத்தம் வருதா? கியூரியஸ் ஆகும். வண்டி கரெக்ட். ஓடுதா? வண்டிய பிரிச்சு பார்க்கலாமான்னு பார்க்கும். வாயில போட்டுப்பாங்க டேஸ்ட் பண்றதுக்காக. ஆமா. பிகாஸ் தே வாண்ட் டூ சீ என்னது இது? இது ஒரு சாப்பிடுற பொருளா இருக்கலாமா? இல்ல இது வந்து விளையாடுற பொருளா? அண்ட் தே லேர்ன். கரெக்ட்டா? கரெக்ட்டு. நம்ம அம் ஏதாவது ஒரு குழந்தைக்கு நடக்க சொல்லிக் குடுத்துருக்கோமா? இல்ல. செல்ஃப் லேர்னிங் தானே. ஆமா. பேசுறதும் செல்ஃபா தான் பேசுறாங்க. பேசுறது 4 பேர பார்த்து நம்ம கத்துக்கிறாங்க. கத்துக்கிறோம். இல்ல ம். நம்ம பேசுறோம். அட்லீஸ்ட் நம்ம பேசுவோம் ஆவது. ஓகேவா? நடக்கிறது. ஆஸ் சிம்பிள் அஸ் நடக்கிறது. நமக்கு அவங்களே வந்து தான் தவழ்ந்து விழுறாங்க, திரும்ப எந்திரிக்கிறாங்க. நிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க, விழுறாங்க, திரும்ப கத்துக்கிறாங்க. கரெக்ட். இப்போ இதுல 2 விஷயம் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். ம். கரெக்ட்டா? அப்போ செல்ஃப் லேர்ன் பண்ண முடியும். ஒரு முடியும். ஹியூமன் பீயிங்கால. நடக்க முடியும்னா செல்ஃப் லேர்ன் பண்ண முடியும். அது ஒரு தேவை வர்றதுனால அது பண்றாங்க. தேவையில்லையே. நடக்கணும்னு தேவையா என்ன? ஆ ஒரு சின்ன குழந்தையோட பார்வையிலே யோசிச்சு பாருங்களேன். நடக்கணுன்றது ஓகே. தேவையா? சின்ன குழந்தையோட பார்வையில தேவையில்ல. ஆமா. யார் வேணாலும் தூக்கிட்டு போறதுக்கு இருக்காங்க. டிபெண்ட் ஆகி இருக்கலாம். ஆமா. ம்ஹ்ம். அழுதா தூக்கிடுவோம். ஆமா, நடக்கணுங்கிற தேவையில்ல. ஆனா நடக்கிறோம். செல்ஃப் ஆமா. லேர்ன் பண்றோம். இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறோம்.
இப்படி தான் மைண்ட் இருக்குது, நம்ம மைண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. 2வது விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஆப்ஸ்டிக்கிள்ஸ் இருந்தும் நம்ம கற்றுக்குறோம். ஆமாம். அப்போ ஹை மோட்டிவேஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்ட். நடந்தால் விழுவோம். ம். கரெக்டா? விழுந்து அடிபடும். ஆமாம். அடிபட்டா அழுவாங்க குழந்தைங்க. கரெக்ட். ஆனால் அடுத்த வாட்டி நடக்காமல் இருப்பாங்களா? நடப்பாங்க. ஸோ பை டிஃபால்ட் நம்மக்கிட்ட கியூரியாசிட்டியும் மோட்டிவேஷனும் இருக்குது. டிஸ்பைட் ஆஃப் ஆப்ஸ்டிக்கிள்ஸ், டிஸ்பைட் ஆஃப் ஹெல்ப். நம்ம கேட்டால் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, அதை தூக்கிட்டு போகலாம், ஆனால் நடக்கணும். கரெக்ட். அதே மாதிரி விழுந்தா அடிபடும், அடிபட்டு பெயின் வரும், இதெல்லாம் தாண்டியும் நான் நடப்பேன் அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்க்கு மற்ற விஷயங்கள்லாம் ஏன் லேர்ன் பண்ண முடியாது? செல்ஃப் லேர்ன் பண்ண முடியாதா? பண்ண முடியும். ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பை டிஃபால்ட் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த சிஸ்டம் வந்து சிஸ்டமைஸ் பண்ணுறோங்கிற பேரில் கில் பண்ணிடுறோம். ஓகே. இன்னைக்கு அந்த சிஸ்டமில் வளர்ந்துட்டாங்க. அப்போது கரெக்ட். என்ன பண்ணலாம் இப்போது? நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து அந்த சிஸ்டமில் வளர்ந்துட்டாங்க, டிபெண்ட் பண்ணி தான் ஆகணுன்ற சிச்சுவேஷன் வருது. இப்போது அவங்க எப்படி தங்களை மாற்றிக்கிறது? இப்போது அந்த இண்டிபெண்டன்ட் லேர்னராக எப்படி மாறுறது? இது உங்களுக்கும் எனக்கும் நடந்த மாதிரியான இன்சிடென்ட் தான். ஓகே. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைஃப்பில் நடந்துரும் எல்லாருக்குமே. ஓகே. அவங்களே எனக்கு இண்டிபெண்டன்ட் நீங்கள் லேர்னராக மாறுவாங்க. கரெக்ட். எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க இல்லையா, 10 இயர்ஸில் உங்களுக்கு எப்படி அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து ஸ்பார்க் ஆச்சு, உங்களுக்கு 18ல் ஸ்பார்க் ஆச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட டைம் லைன் இருக்கும். ஓகேங்களா? டைம் லைனை வச்சு நம்ம ஜட்ஜே பண்ண வேண்டாம். ஒரு சில பேர் 25ல் கூட நடக்கலாம். பட் நடக்குது, அது ரியலைஸ் ஆகும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். இந்த சிஸ்டமை விட்டு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். எல்லா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுமே காலேஜ்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும், ஐ ஹாவ் டு செல்ஃப் லேர்ன். இது நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் மட்டும் செல்ஃப் லேர்ன். ஓகே, இங்கே தான் உங்களுக்கு வந்து கோர்சஸ் இருக்குது, இங்கே தான் உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு கிடையாது. எனிதிங் கேன் பி லேர்ன்ட். எல்லா ஸ்கில்லுமே லேர்னபிள் ஸ்கில் தான். அதுதான் நம்ம ஸ்கில்லுன்னே சொல்கிறோம் அதை. கரெக்ட். யூ கேன் அக்வயர், யூ கேன் பிகம் அ பெட்டர் சேல்ஸ் பர்சன், யூ கேன் பிகம் அ பெட்டர் மார்க்கெட்டர், யூ கேன் பிகம் அ பெட்டர் கோடர், டெவலப்பர், இன்ஜினியர், எது வேணால் ஆகலாம். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் அவ்வளோ ஆக்சசபிளாக இருக்குது இல்லையா? ரைட். ஸோ என்னுடைய டைமில் எனக்கு கோர்சஸ் நான் போய் ஜாயின் பண்ண முடியல. பிகாஸ் அந்த கோர்சஸ் வந்து வேர் டிசைன்ட் ஃபார் அடல்ட்ஸ். அப்படி இருந்தும் கூட, அவ்வளோ பிளாக்கேஜ் இருந்தும் கூட, எனக்கு அந்த டைமில் யூடியூப் கிடையாது. இன்டர்நெட்டில் ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் கிடைக்கும். பட் என்ன இருந்தது? புக்ஸ் இருந்தது. ஒவ்வொரு டைம்லேயும் அக்சசபிள் ஆக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கும். இன்னைக்கு யூடியூப் இன்னைக்கு வந்து மல்டிபிள் டிவைஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஏஐலேயே நிறைய பேர் வந்து ஏஐ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் ஏஐ லேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஒரு விஷயத்தை லேர்னும் உங்களால் பண்ண முடியும் ஏஐ வச்சு. கரெக்ட். உங்களுக்கு அப்படியே ஒரு டிபெண்டன்சி இருந்தால் கூட ஏஐ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. ஏஐ கிட்ட போய் கேட்கலாம்ல. ஏஐ கேன் பிகம் யுவர் டீச்சர், ரைட்? டுடே அப்படி டிபெண்டன்சி இருக்கிற சிஸ்டம்லேயே கூட வச்சுக்கோங்க. சிஸ்டம்லேருந்து வந்த ஒரு பர்சன் டிபெண்டன்சி இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஏஐ கேன் பிகம் யுவர் டியூட்டர் டுடே, இல்லையா? அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி பியூட்டிஃபுல் கோர்சஸ், கான்டென்ட்ஸ் அவைலபிள் ஆன்லைன். பண்ணலாம், செல்ஃப் லேர்ன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அந்த மைண்ட் செட்லேருந்து வர்றதுக்கு ஒன் பாயிண்டில் ஒரு ஸ்பார்க் வந்துடும். அந்த ஸ்பார்க்கை பிடிச்சிட்டு ஜஸ்ட் டெல் தெம்செல்வ்ஸ், நமக்குள்ளேயே நம்ம என்ன சொல்லிக்கணும்னா, இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள் டு டூ திஸ். இது எதுவுமே இம்பாசிபிள்னு கிடையாது. அதை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டா போதும். ஒரு டீச்சர் இருந்தால் தான் நான் கற்றுப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நரேட்டிவ், ஒரு சிஸ்டமில் இருக்கிற ஒரு நரேட்டிவ். அதை தாண்டி நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் யூ கேன் லேர்ன் எனிதிங். நான் இங்கே அகெயின் இது ஒரு விதத்தில் இது கான்ட்ரவர்சியலாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஐம் நாட் டீச்சரோட வேல்யூ வந்து நான் இங்கே குறைக்கல. எனக்கும் டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. ஐ ஹவ் ஹேட் மெனி அமேசிங் வண்டர்ஃபுல். நான் டீச்சரை வந்து எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டில் புக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கீங்க. ஸ்டில் யுவர் டிபெண்ட் தான். இன்றைக்கி அந்த மாதிரி டீச்சரை பார்க்கலாம். பட் நீங்கள் செல்ஃப் லேர்ன் தான் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்ல, அப்படி சோர்ஸ் கொடுக்குற பீப்புளாக நான் வந்து டீச்சரை பார்க்குறேன். அப்படி இருக்கலாம், ஒரு சோர்ஸ் கொடுக்கலாம், இப்போ ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம், ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம். இப்போ புக் எழுதினவங்க நிறைய ஆத்தர்ஸ் வந்து, நான் படித்த நிறைய ஆத்தர்ஸ் வந்து தே வர் ஆல்சோ டீச்சர்ஸ். நான் ஆண்டோ பீட்டர் பற்றி சொன்னேன் இல்லையா, அவரும் ஹி கம் ஃப்ரம் அன் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், அகாடமிக் பேக்ரவுண்டில் தான் அவரும் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்சி பிரேக் பண்ணணும். நான் இன்னொருத்தர் இருந்தால் தான் படிப்பேன் அப்படின்ற டிபெண்டன்சி பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது ரெண்டாவது, பர்பஸ்க்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கூட அந்த பர்பஸை வந்து இன்டர்னலைஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, லைக்
ஒரு இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து எனக்கு இந்த லாங்குவேஜஸ் தெரியும். எனக்கு இந்த லாங்குவேஜ் படித்தா ஃபர்தராக நான் இந்த லாங்குவேஜ் படித்தேன் அப்படின்னா இந்த பேக்கேஜில் எனக்கு ஜாப் கிடைக்குமா? எனக்கு வர டிப்பிக்கல் கொஸ்டின். என்ன? பைத்தன் படிச்சா வேலை கிடைக்குமா? ஜாவா படிச்சா வேலை கிடைக்குமா? கரெக்ட். இதுதான். இப்போ நம்ம இதை வந்து ஒன் பார்ட் அட்லீஸ்ட் நம்ம இன்டர்னலைஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ பைத்தான் படிச்சவங்க எல்லாருக்கும் இந்த பேக்கேஜ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிடையாது. 2வது பைத்தான் படிக்கிறதுனால தான் இந்த அது மட்டும் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டிக்காக மட்டும் இந்த பேக்கேஜ் கிடைக்குதான்னு அதுவும் கேட்டிங்கன்னா கிடையாது. கிடையாது. தே ஆர் ஏபிள் டு பில்ட் சம்திங் அண்ட் பில்ட் அ சொல்யூஷன். நம்ம அகைன் கமிங் பேக் டு த ப்ராடக்ட் இன்ஜினியரிங் பார்ட் ஆமா. இல்லையா? நம்ம வி ஆர் ப்ரொடியூசிங் அ ப்ராடக்ட் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது யூ ஷுட் லேர்ன் வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு ப்ரொடியூஸ் அ ப்ராடக்ட். ஓவரால் பிக்சரை பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே. நான் வெறும் இந்த லாங்குவேஜை படிச்சுட்டேன். எனக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு. இதனால இதனால இந்த சிஸ்டம் வந்து இன்னொரு விஷயத்த என்ன கிரியேட் பண்ணியிருக்குன்னா, என்டைட்டில்ட்னஸ். அந்த என்டைட்டில்டா இருக்கிறது. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன். ஆனாலும் எனக்கு ஜாப் கிடைக்கல. ஓகே. அத தாண்டி தட்ஸ் நாட் நெசசரிலி ட்ரூ இல்ல. இப்போ கரெக்ட். இன்ஜினியரிங் முடிச்சுட்டேங்கிறதுனால உனக்கு ஜாப் கிடைக்கணும்னு கிடையாதுல்ல. ஆமா. யூ ஆர் நாட் என்டைட்டில்ட் ஃபார் அ ஜாப். ஒரு கம்பெனி வந்து உனக்குப்பா நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டப்பா அதனால உனக்கு ஜாப் குடுத்துடுறேன் நானு. குடுக்க மாட்டான். யூ கரெக்ட். ஆர் டூயிங் சம்திங். யூ ஆர் டூயிங் சம்திங் ப்ரொடக்டிவ். அவங்களுக்காக ஒரு வேலை பண்ணி குடுக்குறோம் அப்படின்றப்ப தான் they will hire அப்பதான் us. அது வேல்யூவா கன்வெர்ட் ஆகுது. அந்த வேல்யூ பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகே. வி ஆர் நாட் என்டைட்டில்ட் டு எனிதிங். பியூட்டிஃபுல்லி செட். நிறைய விஷயங்கள டச் பண்ணோம். எப்படி லேர்ன் பண்றது? ஏஐ என்ன பண்ண போகுது? அப்கமிங் டேஸ்ல ஏஐ எந்த மாரி இருக்க போகுது? இப்படி நிறைய விஷயங்கள பத்தி பேசினோம். ஆ ஒ இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு குட்டி ராபிட் ஃபயர் செஷன் மாரி போயிரலாம். ஓகே. சிம்பிள் தான். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே வந்து நீங்க இந்த ஆல்ரெடி இருக்கிற செக்மெண்ட்லயே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரைட். ஓகே. பில்டர் ஆர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்? பில்டர். டெப்த் ஆர் ஸ்பீட்? டெப்த். ஏஐ கிரியேட்ஸ் மோர் ஜாப்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ஸ் மோர் ஜாப்ஸ்? கிரியேட்ஸ் மோர் ஜாப்ஸ். ஆல்சோ டிஸ்ட்ராய்ஸ் மோர் ஜாப்ஸ். காலேஜ் டிகிரி ரெலவென்ட் ஆர் irrelevant? Irrelevant. கோட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், ஏஐ ஃபார் எவ்ரிதிங்? AI for everything, but keep code under your control. சூப்பர். ஏதாவது நீங்க சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா டு த வியூவர்ஸ்? மோஸ்ட்லி டு ஸ்டூடெண்ட்ஸ் To the students, இந்த ஏஐ ஏரால. I think நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பேசின மாதிரி இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் லேர்னிங், இந்த இண்டிபெண்டன்ட் லேர்னிங்கில் நிறைய பேர் எம்ப்ரேஸ் பண்ணலாம். என்னோட ஸ்டோரிஸ் நான் நிறைய ஷேர் பண்ணுறதும், பாட்காஸ்ட்ஸில் பேசுகிறதும், எங்கே சான்ஸ் கிடைச்சாலும் இதை பற்றி பேசுகிறதுக்கும் முக்கிய காரணம் என்ன பெருமைப்படுத்திக்கிறதுக்குன்றது கிடையாது. மெயின் ரீசன் இஸ் ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் பாசிபிள். ஸோ எல்லாருமே வந்து சிஸ்டம்குள்ளே இருக்கிறது, சிஸ்டமில் மட்டும்தான் ஒரே வழி. ஸ்கூல் இஸ் த ஒன்லி வே. இந்த ஃபார்மல் ட்ரைனிங், ஃபார்மல் லேர்னிங் தான் வந்து ஒன்லி வேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் ஒரே வழி. இதுலேருந்து மட்டும்தான் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய நரேட்டிவ்ஸ் அப்படி தான் செட் பண்ணப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் அது ஒரு வழி தான். ஆனால் அது ஒரே வழி கிடையாது. There are many ways that you can do. Many legal, ethical ways that you can learn, do something and become valuable. பண்ண முடியும். இது வந்து செல்ஃபாகவே பண்ண முடியும். ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஒரு மென்டார் ஃபார்ம்லேயோ இந்த மாதிரி விஷயத்தில் தேவைப்படலாம். பட் டோன்ட் பி டிபெண்ட் டு லேர்ன் சம்திங் டு மூவ் அவுட் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன். அப்படி இருக்காதீங்க. தெர் இஸ் பாசிபிலிட்டி அண்ட் யூ ஹாவ் டு பிலீவ் இட். அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு. சூப்பர். அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக தான் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஐ எம் கிரேட்ஃபுல் to my parents basically for that, and for my entire family for the support, because at one point நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது 2009 நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது again it was like another moment where I had to start from zero. எனக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு பெருசாக கிடையாது. ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் அந்த டைம்லேயுமே எனக்கு சேவிங்ஸ்லாம் கிடையாது. அந்த 2-3 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே என்னுடைய சர்வைவலுக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த 2-3 இயர்ஸ்லையுமே எனக்கு பெரிய சேவிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. அகெயின் ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். பட் திஸ் இஸ் ஆல் பாசிபிள். என்னுடைய பிலீஃப் என் மேலே எனக்கு இருந்த பிலீஃபை விட அதிகமாக என் கூட இருந்தவங்க கொடுத்ததுனால தான். ஸோ அந்த சப்போர்ட், அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும் எல்லாருக்குமே, யாருக்குமே இல்லாமல் இருக்காது. பட் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு டூ சம்திங் பெட்டர், டூ சம்திங் வேல்யூபிள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். சூப்பர். தேங்க்யூ அமித். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. இதை பார்க்குறவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஓவராலாகவே ஹோல்சம் பிக்சரை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் வந்து ஜஸ்ட் இதை படித்தா போதும், இதை பண்ணால் போதும் இப்படின்ற எல்லா விஷயங்களும் பிரேக் ஆகி ஓவராலாக அந்த திங்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிருப்பாங்க. என்ன நடக்குது ஃபண்டமெண்டலி ஹோல்சமாக இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப டெப்த்தாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு கான்வர்சேஷனுக்கு. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ யா, வில் எண்ட் த myself as செஷன். well. நானும் என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஹமீத்.